அல்லது சீர்முறை இறையியல் அல்லது முறைசார் இறையியல் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியல். நீங்கள் பல விதத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு போட்டாலே இவ்வளவு விஷயம் வரும். நான் வந்து யோசிக்க வேண்டியது இருந்துச்சு, சிம்பிளா போட்டலாமே அப்படின்ட்டு தான் முறையான இறையியல், இந்த முறைசார் இறையியல் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் கல்லூரியில் வந்து நாங்கள் எப்படி தியாலஜி சொல்லிக் கொடுப்போம்னா, டிப்ளமா இன் தியாலஜிக்கு வந்து பேசிக் தியாலஜி, அடிப்படை இறையியல்னு சொல்லிக் கொடுப்போம். இப்போவும் அதான் பேர். தொடக்கத்தில் வந்து 3 செமஸ்டர் நடத்தும். அதாவது ஒரு டாக்டரினை 10 டாக்டரின் இருக்குன்னா 3 3 4 அப்படி பிரிச்சிருப்போம். கடந்த சில வருடங்களாக 2 வருஷம் அல்லது 3 வருஷங்களாக 2 வருஷமா மாத்திட்டாங்க. அதாவது 2 நான் எடுக்கிறது வந்து 5 உபதேசங்கள், 5 பாடங்கள், அடுத்த 5 பாடங்கள் வச்சு மொத்தம் 10 நான் கவர் பண்ணணும். இது வந்து பிடிஹெச் இல்லையா, இளங்கலை படிப்பு பிடிஹெச். அதனால இது வந்து 4 செமஸ்டர். எங்கள் கல்லூரியில் 4 செமஸ்டரா, இங்கேயே 4 செமஸ்டர் தான் வரும். 4 செமஸ்டர்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்து இது அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறனால அதை ஒரு செமஸ்டராக பார்க்கறது கிடையாது. ஒரு கோர்ஸ் தான். ஒரு கோர்ஸ் முடிஞ்சு அடுத்தது இப்போ சிஸ்டமேட்டிக் தியாலஜி 1, அடுத்து 2 அப்படின்னு வரும். அதனால நமக்கு அதை ஒரு பிக்சரை நான் சொல்லிக்கிறேன். அதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, முதல் சிஸ்டமேட்டிக் தியாலஜி அல்லது முறையான இறையியனுடைய முதல் பாகத்தில் 3 டாக்டரினை சேர்த்து நீங்கள் கேட்கலாம், என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியை 10 தலைப்புகளுக்குள்ள படிக்கிறோம். இன்னும் அதை பற்றி விளக்கம் அப்புறம் சொல்லித்தாங்க. அந்த 10 தலைப்புகள் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நோட்ஸு நான் கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்பினேன் இல்லையா, நோட்ஸில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேஜ் நோட் அனுப்பியிருக்கிறேன். அங்கே இருக்குது, நீங்கள் பின்னால் எடுத்து பார்த்துக்கணும். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது. வேதாகம இயல், அடுத்தது கடவுளை பற்றிய இயல், கிறிஸ்து இயல், பரிசுத்த ஆவி இயல், தேவதூதர் இயல், மனித இயல், பாவ இயல், ரட்சிப்பு இயல், சபை இயல், இறுதிக்கால இயல், இப்படின்னு லாஸ்ட் 12வது பேஜில் இருக்கு. இதை நாம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்றேங்க. அதாவது எனக்கு அனுமதித்தால் நான் தொடர்ந்து அந்த 2nd, 3rd, 4th எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக பாடம், அறிமுகம். அந்த அறிமுக நோட்ஸாக உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த அறிமுக பாடம் ஒரு இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த வாரத்தில் இன்னைக்கு 2 கிளாஸ், அப்புறம் வெள்ளிக்கிழமை 2 கிளாஸ் இல்லையா? கரெக்டு தானே? திங்கள் அன்று வெள்ளி. ஆமாம் சார். இந்த 45 மினிட்ஸ், சரி, ஒரு 40 மினிட்ஸ் வித் பிரேக். உங்களுக்கு எவ்வளோ நேரம் பிரேக் கொடுக்கலாம்? 5 நிமிஷமா? 5 நிமிஷமா? 5 மினிட்ஸ். சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரேக் வரும். அது பிரேக் டைம் வந்து அவங்க ப்ரொஃபஸர் அலெக்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து எப்படி பிரிக்கிறோன்னா, அந்த அறிமுக பாடம், அடுத்ததாக முதல் டாக்டரின் இருக்கு இல்லையா, வேத இயல், வேதாகம இயல், பிப்ளியாலஜின்னு சொல்லி அது 2ஆச்சா. 3வது வந்து தியாலஜி ப்ராப்பர் அப்படின்னு, அது கடவுளை பற்றி ஜெனரலாக படிக்கிறது, பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிக்கிறது, குறிப்பாக பிதாவை பற்றி படிக்கிறது. இது வந்து 2வது டாக்டரின். 3வது டாக்டரின் கிறிஸ்துவியல், கிறிஸ்டாலஜி. அப்போ அறிமுகம், வேதாகமம், தேவன், கிறிஸ்து, இப்படி 4 பகுதிகள் வரப்போகுது. 4 யூனிட்ஸ் வரப்போகுது. முதல் யூனிட் நோட் தான் அனுப்பியிருக்கிறேன், மற்றதை உங்களுக்கு நான் அனுப்பி. இப்போ உள்ள வாங்க. அதில் என்னுடைய தகவல்கள்லாம் இருக்குது இல்லையா? திங்கள் வெள்ளி 6லேருந்து 7:30 நான் தவறாக போட்டிருக்கிறேன். 7லேருந்து 8:30 வரை, ரைட்டா? நான் முதல்ல அப்படி நினச்சிட்டேன். அதனால தான் அந்த டைமிங் வந்து மாற்றாமல் அப்படி வச்சிருக்கேன். மாற்றினாலும் என்னமோ எனக்கு தெரியல. மேபி 2nd டைம் அனுப்பல இருக்கோம் நம்ம. அடுத்தது கரெக்டாக போட்டுருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்தது பாடத்திட்டம், பாட விளக்கம். இந்த பாட நெறியானது முறைப்படுத்தப்பட்ட இறையியலுக்கான அடிப்படை படிப்பின் முதல் பகுதி. நான் சொன்ன மாதிரி டிப்ளமால தான் பேசிக் தியாலஜி, பிடிஹெச்ல எப்படின்னா சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அங்க வச்சிருக்க பேர் தான் உங்களுக்கு. இங்க பிடிஹெச்ல பைபிள் டாக்டரின்ஸ் வச்சிருக்காங்க. எங்க பைபிள் காலேஜ்ல பைபிள் டாக்டரின்ஸ் வச்சிருக்காங்க, வேதாகம உபதேசம். அடுத்த எம்டி லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு வச்சிருக்காங்க. எம்டிஹெச் லெவலுக்கு போனால் அட்வான்ஸ் தியாலஜி. உங்களுக்கு புரியுதா? 4 படிநிலைகள் தெரியுதா? ஓகே. ஒரு டிப்ளமா லெவல், பிடிஹெச் லெவல், எம்டி லெவல், எம்டிஹெச். நம்ம வந்து இப்போ பிடிஹெச் லெவலுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ கவனிங்க,
இது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அவசியமான முக்கிய வேதாகம கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது. வேதாகம அதிகாரம், உபதேச கோட்பாட்டு தெளிவு, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழிய பணி மற்றும் உள்ளூர் சபையில் உண்மையான ஊழியத்துக்கான நடைமுறை பயன்பாடு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வேதாகம இயல், பிதா இயல், அதாவது ப்ராப்பர் தியாலஜி போன்ற தெரிந்துக்கப்பட்ட முக்கிய பகுதிகளை மாணவர்கள் ஆராய்ச்சி. ஒரு விஷயத்த சேர்க்கல, கிறிஸ்தியெல்லாம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கணும். ஓகேயா? இது முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணது. ரெண்டாவது, பாடத்தின் நோக்கங்கள் நீங்களே படிச்சு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ், கோர்ஸ் ஆப்ஜெக்ட். மாணவர்கள் வேதாகமத்தின் அடிப்படை உபதேசங்களை எளிமையான மற்றும் முறையான விதத்தில் அறிந்து கொள்வது. நல்லா இருக்குல்ல? நம்ம எளிமையாகவும் இருக்கணும், முறையாகவும் கற்றுக்கணும். ரெண்டாவது, தற்கால சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இறையியல் விவாதங்களை அடையாளம் காண வேண்டும். இப்போ என்ன இறையியல் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்பேன், அப்புறமா நான் கேட்க நீங்க சொல்லுவீங்க, அப்பா இப்போ வந்து அதிகமாக பேசப்படுறது ஆராதனையை பற்றி, தியாலஜி ஆஃப் வர்ஷிப் அல்ல தியாலஜி ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டாங்ஸ், நேய பாஷை பேசுறத பற்றி இருக்கு. இப்படி பல தலைப்புகள் உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கும்னா நம்ம வந்து முடிக்கும் போது இதெல்லாம் சமாளித்து சரியான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை நம்ம படிக்கும். அடுத்தது 3, விசுவாசத்தை உறுதிப்பட எடுத்துரைப்பது. நம்முடைய நம்பிக்கையை தெளிவா எடுத்து சொல்லணும்ல. விசுவாசத்தை உறுதிப்பட எடுத்துரைப்பதில் விசுவாச நம்பிக்கைகளை தற்காப்பாது. அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்லுது. ஏன் விசுவாசம் நான் தற்காத்து கொள்ள வேண்டும்? என் கையில் உள்ள பணத்தை நான் பாதுகாக்கிறது போல, என் பொருளை பாதுகாக்கிறது போல இல்லையா, என்னுடைய வீட்டை பாதுகாக்கிறது போல ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ எனக்குள்ளால இருக்கிற விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நான் வேற ஒரு தவறான உபதேசத்தை கேட்டு பின்பற்றி போயிடுவேன். ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக அப்பாலஜெட்டிக்ஸ் டிஃபெண்டிங். மாணவர்களுக்கு தேவையான நடைமுறை அறிவை வளர்க்கவும். நாளைக்கு தவறா பேசுறவங்களுக்கு கூட சரியான போகுதுன்னு சொல்லணும் நீங்க. அதான் அப்பாலஜெட்டிக்ஸ். நவீன மற்றும் தாராளவாத கண்ணோட்டங்கள் இன்னைக்கு இருக்குது. மாடர்னிசம் அண்ட் லிபரலிசம் இப்போ ரொம்ப வந்துருச்சுங்க. சபைகள்ல நவீனமயமாகுது. அதாவது எப்படினாலும் சட்டை போட்டுக்கலாம், எப்படினாலும் துணி உடுத்துக்கலாம், எப்படினாலும் முடிய வெட்டா போகலாம், மொட்டை அடிக்கலாம், இல்லையா, அல்ல பச்சை குத்திக்கலாம். இது வந்து லிபரலிசம் சொல்லி கொடுக்குது. அது சபையில வந்து அதெல்லாம் நீங்க கட்டுப்பாடுகள்லாம் வேணாம், தாராளமாக இருங்க, நல்லா எப்படினாலும் நீங்க ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. அதுதான் மாடர்னிசம் அண்ட் லிபரலிசம். லிபரல்னா தாராள மயவாதம். இப்படியெல்லாம் சபைகளை இருக்கும்போது நமக்கு சில நேரத்தில் அது வந்து இடரலாக இருக்குது இல்லை, அது தெரிந்து கொள்ள வேண்டும். உபதேசத்தின் தூய்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய வசனத்தை நேர்த்தியாக பகுத்து போதிக்கும் ஊழியத்தில், குறிப்பாக பிரசங்கித்தல் மற்றும் போதித்தலில் இறையியல் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள. இது படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீங்க நாளைக்கு பிரசங்கம் பண்ணும்போது, நீங்க நாளைக்கு உபதேசம் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். என்னிடத்தில் படித்த மாணவர்கள், நான் வந்து ஆன்லைன்ல இப்போ வந்து ஆன்லைன்ல நடக்கிற இப்போ எம்டியூ நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து 2015 கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளால ஒரு 25 பேர் வேலை பார்க்குறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸு, வெல் எஜுகேட்டட் பீப்புள், போக பாஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் எங்களுக்கு கிளாஸ் நடத்துன்னு சொன்னாலும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் நடத்தோம். 2015, 18 வரைக்கும் போச்சுதுங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆன்லைனாக இப்படி இதே மாதிரி ஆன்லைனாக மாற்றி இப்போ ஆன்லைனில் வந்துட்டு. அப்பொழுது அதில் படித்த பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் பாஸ்டர்ஸ். ஒரு பாதி பேர் எனக்கு வயசு மூத்தவங்க. இப்போ அவங்க இதை தியாலஜி முடிச்ச உடனே சொன்னாங்க, சார் நான் உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு நாள் நான் பிரசங்கம் பண்ணதே சரியில்லை சார். புரியுதா? நான் பிரசங்கம் பண்றது எனக்கு சரியில்லைன்னு தெரியாத அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதா? அப்போ நான் தியாலஜி படிச்ச பிறகுதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேத விளக்க உரையியல் இருக்கு இல்லையா, வேத விளக்க இயல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஹெர்மனோட்டிக்ஸ்ன்னு சொல்லி. அது எப்படி வேதத்தை பிரசங்கிக்கிறதுன்னு ஒரு அது மெத்தட். அது ஹெர்மனோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமிலிட்டிக்ஸ்னா மேடையில் எப்படி பிரசங்கிக்கிறது, ஹெர்மனோட்டிக்ஸ்னா பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால எப்படி வசனத்தை ஆயத்தப்படுத்துறது, பிரசங்கத்தை. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு இதில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் படித்த பிறகு அவங்க சொன்னாங்க சார் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து போக போக தான் தெரியுங்க. அடுத்தது பாடத்தின் விளைவுகள். ரைட், கோர்ஸ் அவுட்கம். இது என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, அடிப்படை கருத்துக்களை விளக்குறதுக்கு ரெடி ஆகிக்கணும். நான் சில நேரம் கேட்பேன், உங்கள்ட்ட கேட்பேன், நீங்க சொல்லுங்க திருத்துவம்னா என்ன, டக்குன்னு சொல்லணும். நீங்க திருத்துவம் என்று சொன்னால் இதான் அப்படின்னு சொல்லிடணும். நீங்க அந்த கான்செப்ட் இல்லையா, கருத்துக்களை விளக்குறது அல்லது கருக்கோள்பாங்க, அந்த கருக்கோள் கான்செப்ட்
கருத்தியல் எல்லாம் பேர் இருக்குது. முக்கியமான இறையியல் கலைச்சொற்கள் தியாலஜிக்கல் டேர்ம்ஸ் அடையாளம் கண்டு அவற்றுக்கான முக்கிய வேதாகம குறிப்புகளுடன் விவரித்தோம். அப்போ நிறைய தியாலஜிக்கல் டேர்ம்ஸ் நான் படிக்கும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்லும்போது மேக்ஸிமம் இங்கிலீஷோட சேர்த்து தான் நான் சொல்லுவேன். இப்போ ட்ரினிட்டி அப்படின்னா திருத்துவம், ஒருவேளை ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு புரியலாம் இல்லையா? அடுத்தது அடிப்படை இறையியல் நம்பிக்கைகள், கன்விக்ஷன்ஸ். அதாவது நான் ஏற்றுக்கிட்டது தான் கன்விக்ஷன், அதான் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க ஏற்றுக்கிறது பிலீஃப்ஸு, ஆனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னா கன்விக்ஷன். நான் வந்து கன்விக்ஷனோட எடுத்துக்கிறேன். ஐ கெட் இட் டு மை கன்விக்ஷன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றும் ஊழிய சூழல்களில் நடைமுறைப்படுத்தல். போதகர் மற்றும் ஆசிரியர் போன்ற ஊழிய பணிகளில் இறையியல் கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தல். நாளைக்கு நீங்கள் டீச்சர் ஆகுவீங்க, பாஸ்டர் ஆகுவீங்க. பாஸ்டர் இஸ் எ டீச்சர், புரியுதுங்களா? ஆக்சுவலாக உண்மையான பாஸ்டருங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் வந்து மேய்ப்பர் தான். மேய்ப்பர் தான். போதகர்னு சொன்னால் டீச்சர். நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்த்தா சொல்லி போதர்லாகவும் மேய்ப்பர்லாகவும் போட்டு போதர்லாகவும் மேய்ப்பர்லாகவும்னா எழுதியிருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ்னு எழுதியிருக்கு. ஸோ போதகர்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்மளை அழைக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பாஸ்டர்ம்பாங்க, இங்கிலீஷில் டீச்சர் சொல்ல மாட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஒரு பாஸ்டருக்கு வேலை என்னது? பாஸ்டருங்கிற வார்த்தை பாஸ்டர்லேருந்து வந்தது. த பாஸ்டர் இஸ் எ ஷெப்பர்ட். எப்படி ஆடுகளுக்கு அவர் புல் தண்ணியெல்லாம் மேய்ச்சி கொடுக்குறாரோ, உணவளிக்கிறாரோ, அதே போல தான் ஒரு போதகர் சத்தியமாக்கிய அந்த புல், சத்தியமாக்கிய அந்த தண்ணியை இல்லையா, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் நடத்துகிறார். பிரதான மேய்ப்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சங்கீதம் 23. அதனால அந்த ஊழியம் ஒரு பெரிய ஊழியம், உலகத்திலேயே பெரிய ஊழியங்கள், உலகத்திலே பெரிய வேலை, பெரிய பொறுப்பு, பெரிய உத்தரவாதம். அதை மறந்துடாதீங்க. அதை நம்ம செய்யலாம். அடுத்தது உள்ளூர் சபையில் நீங்கள் இருக்கிற சபை, அதான் உள்ளூர் சபை ஊழியத்திற்கு ஆதரவளிக்கும் செயல்பாடுகளை மதிப்பிடுதல் மற்றும் அவற்றில் பங்கேற்று. இப்போ உங்கள் சர்ச்சில் நடக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பலவித சபைகள்லேருந்து வந்தவங்க. நான் சிஎஸ்ஏல வளர்க்கப்பட்டவன். என்னுடைய 23வது வயசில் அல்லது 24வது வயசில் நான் அங்கேருந்து வெளியே வரேன். நான் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தர் என்ன வந்து இதை படிக்க அனுப்புகிறேன். சரிங்களா? அப்போ நான் அங்கே வந்து என்ன சண்டை போடல, குற்றம் சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், சில காரியங்கள் வேதத்தின்படி இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன். நான் இங்கே வந்து எல்லாத்தையும் படிக்கும்போது அதில் தெளிவு பெறேன். ஓகே, இதுதான் பைபிள் சொல்லுது, ஆனால் இப்படி நடக்கும். இதே நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா எந்த சபை நல்ல, எல்லா சபையிலுமே நீங்கள் குறைய கண்டுபிடிக்கும். உங்களால் குறைய கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். அப்படிதான் இருக்கு. நீங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை, நம்ம லோக்கல் சர்ச்சில் நம்ம வந்து சரிப்படுத்த முடியுமா பண்ணும், இல்லைன்னா நம்ம வெளியே வந்து தான் பண்ண முடியும். அதனால சரிப்படுத்தல் ரொம்ப முக்கியம். அடுத்த தனிப்பட்ட வளர்ச்சி, உலகளாவிய கண்ணோட்டங்கள், குளோபல் வேர்ல்டு வியூஸ்ன்னு இருக்கு. உலகளாவிய கண்ணோட்டங்கள், கிறிஸ்தவ அறநெறி, கிறிஸ்டின் எத்திக்ஸ், ஊழிய நடைமுறைகள், மினிஸ்ட்ரியல் பிராக்டிஸ் மற்றும் வேதாகபூர்வ முடிவெடுத்தல், பிப்ளிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஆகியவற்றில் தனிப்பட்ட நம்பிக்கைகள் குறித்து சிந்தித்தல். இந்த தியாலஜி வந்து இதெல்லாம் உதவி செய்யும். தியாலஜி நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்யும்னு சொல்றேன் நான். நீங்க தெரிஞ்சுக்கணும். உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ் இன் தியாலஜி. இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்க. இப்போ சாலமன் ஐயா டிப்ளமா படிச்சுட்டு இப்போ பிடிஹெச் வந்திருக்காரு. நீங்கள் பிடிஹெச் படிக்கிற நீங்கள் எம்பிஏல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழில் இல்லாட்டாலும் இங்கிலீஷில் இருக்குது. ரைட்டா? ஸோ உயர்கல்வி, தலைமைத்துவ மேம்பாடு, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், உள்மன நம்பிக்கையின் வெளிப்படையான சான்றுகளாக அமையும் கிறிஸ்தவ குணநலன்கள் மற்றும் மனப்பான்மைகள், குணநலன்னா கேரக்டர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆகியவற்றை வளர்க்க இறையியல் கற்றல் திறனை வெளிப்படுத்த. சரி, ஓகே. நான் வந்து இதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்ன எதிர்பார்க்கப்படுகிறது ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வகுப்பில் பங்கேற்க, கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். அப்படின்னா நீங்கள் வகுப்புக்கு டைமுக்கு வாங்க. நீங்கள் வந்து வீடியோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நிறைய மோர் மார்க்ஸ் ஆகிருக்கு. பாஸ்டர் என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது. யார் வீடியோவில் இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அதிகமான மார்க் கொடுப்பேன். ஏன்னா அதுக்காக அது ஒரு தியாகம் தான். நீங்கள் அதை போட்டிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறீங்க. அங்கே குடும்பத்தில் ஒன்று நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு கிச்சனில் போய் கூட படிக்கலாம், சமையல் பண்ணிட்டு படிக்கலாம், படுத்துட்டு படிக்கலாம், இல்லையா? தெருவில் நின்று படிக்கலாம். என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால இடையில உங்கள் வீடியோ போட்டு மற்றவங்களை சொல்லுங்க. வீடியோ எப்பவும் இருக்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு முறை
நீங்கள் வீடியோ போட்டு வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கும் இல்லையா, அதனால அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துடுவாங்க. ஸோ பரவாயில்ல, இப்படிப்பட்ட நடைமுறை பிரச்சனைகள், இடர்பாடுகள், சவால்கள் இருக்கிறபடினால இதை செய்யலாம். ஆனால் நீங்கள் போட்டு வச்சுட்டு நான் போட்டு வச்சுட்டேன், பாய் பாய் நம்ம 8:30 சந்திக்கலாம் சார்ன்ட்டு அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையை நான் போட்டிருப்பேன். சரிங்களா? கிளாஸ் ரூம் பிஹேவியர், கிளாஸ் ரீடிங்ஸ் இருக்குது. நீங்கள் பைபிள் வசனம் வாசிக்க சொன்னால் நீங்கள் வாசிக்கணும், சில நேரம் நோட்ஸை வாசிக்க சொல்லுவேன். அதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. வருகை பதிவு, பாடநெறியை நிறைவு செய்வதற்கு தகுதி பெற்ற மாணவர் குறைந்தபட்சம் 80% கல்லூரியில் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் 90% எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் தான். நாங்கள் முதல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது யோசித்தோம், எவ்வளோ போடலாம். அப்படிதான் இந்திய டிப்ளமாவுக்கும் 80% தான். அதாவது நீங்கள் நினைக்கலாம் அப்போ 10 கிளாஸில் 8 கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும், அப்படிதானே இருக்கு. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதான் விஷயம். உங்களுடைய இது வந்து எதுக்குன்னா உங்களை தகுதிப்படுத்துறது, உங்களை சமாளித்து கொண்டு போகிறது. நீங்கள் மிஸ் பண்ணது. அடுத்தது இந்த அட்டண்டன்ஸை வந்து நம்ம சார் பார்த்துக்குவாங்க, அலெக்ஸ் சார். எழுத்து பணிகள் நாங்கள் தருவோம். சரி, நான் இப்போ வந்து இங்கே போட்டிருக்கேன், தலா 500 சொற்கள் கொண்ட 3 எழுத்து பணிகள்னு போட்டிருக்கோம். ஸோ உள்ள குறிக்க எழுத முடியும்னு தெரில, ஒரு தலைப்பின் கீழே நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் போஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. பொதுவாக வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அந்த காப்பி எங்களுக்கு அனுப்பலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் அதை பற்றி நான் பேசுகிறேன், பட் ரெடியாக இருங்க. எழுதி அதை கேமராவில் இதுன்னா பிடிஎஃப் ஃபார்மில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்கள்ல. ஸோ அது வந்து இப்போ 500 வேர்ட்ஸ்னால் மேபி 4 பேஜ், அந்த மாதிரி எல்லாம் கூடி போட 5 பேஜ் வரும். அப்படி 3 எழுத்து பணிகள், அசைன்மெண்ட்ஸ், ரிட்டன் அசைன்மெண்ட்டு எழுதி வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் வழியாக அனுப்பணும். நான் வந்து வாட்ஸ்அப்பை விடையும் மின்னஞ்சல் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். காரணம், நான் வந்து நீங்கள் மெயில் அனுப்பும்போது அது எப்போவுமே அங்கே பதிவாகவே இருக்கும். வாட்ஸ்அப் கூட சில நேரம் அழிஞ்சு போயிடும். ஒன்று அது அங்கே இருக்கும். அப்போ இப்போ வந்து எனக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக நீங்கள் நம்ம கோஆர்டினேட்டர் இருக்கார் இல்லையா, அலெக்ஸ் ஐயா, அவருக்கு அனுப்பிடுங்க. ஸோ அவருக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து இன்னும் டேட் கணக்கெடுப்பார், நான் வந்து வாசிப்பேன். ஆனால் அவர் வந்தேன்னா நீங்கள் எப்போ அனுப்புனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வரும். நீங்கள் லேட்டாக கூட அனுப்பலாம், பட் யுவர் மார்க் வில் பி ரிடியூஸ்ட். ஸோ அந்த டேட்டை வச்சு அது எப்படின்னு அவரும் தீர்மானிப்பார். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் நக்கில் வர்றேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசிப்பு பணிகள், இறையல் தொடர்பான கட்டுரைகளை நீங்கள் வாசிக்கணும். பொதுவாக நமக்கு போதுமான அளவுக்கு இங்கே தமிழில் இல்லை, இங்கிலீஷில் ஏகப்பட்ட புக்கு இருக்குங்க, எங்கள் லைப்ரரி ஏகப்பட்டது. ஆனால் இல்லை, இருந்தாலும் நாம் வந்து எதை வாசிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம யோசிப்போம். ஒருவேளை ஏதோ ஆர்டிக்கிள் கிடைச்சுன்னா கூட நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வகுப்புகள் முன்னேறும் போது, தொடர்ந்து நடக்கும்போது இதற்கான பணிகள் பல்வேறு காலகட்டங்கள் வழங்கப்படும். வாசிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையியல் பாடக்குறிப்புகள், ஆர்டிகிள்ஸ் இங்கிலீஷ்லாம் நான் வச்சிருக்கிறேன். அதை தமிழில் உட்காந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் எழுதுறதுக்கு காலம் போதார். ஸோ நான் வேற மீன்ஸஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை செக் பண்ணி அனுப்புறதுனால ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கு, அதை நான் பயன்படுத்திக்கலாம். தேர்வுகள், டெஸ்ட் அண்ட் எக்ஸாம், இறையியல் தொடர்பான முக்கியமான வேதாகம வசனங்கள் மற்றும் ஒவ்வொரு உபதேச கோட்பாட்டு மனப்பாட வசனங்களே இருக்கும். வந்து நேரடியாக தான் உங்கள்ட்ட நான் பேசுவேன். மனப்பாட வசனங்கள், அதாவது நீங்க ஒரு டாக்டரினுக்கு ஒரு 5 மனப்பாட வசனம் நீங்க படிக்கணும். சரியா? 5 மனப்பாட வசனங்களை படிக்கணும். மனப்பாடம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஒரு டாக்டரின் சம்பந்தமா நிறைய வசனங்கள் இருக்கலாம், அதுல முக்கியமான ஒரு 5 வசனங்கள் தரும்போது நீங்க அதை படிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிப்ளியாலஜி இல்லையா, வேதாகமையிலிருந்து நான் பொதுவாக வந்து மத்தேயு 5:18 என்ன போட்டிருக்கு, வானம் பூமி விழுந்து போனாலும் என் வார்த்தைகளும் அதில் உறுப்பும் ஒளிந்து போகாது. அந்த மாதிரி மிக முக்கியமான வேதவசனம் அதை தருவேன் நான். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கோ. சரி, இந்த மனப்பாடத்தை எப்படி நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்ட் ஓகே பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், மத்தேயு 5:18 சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னோடனே நீங்கள் சொல்லுங்க. சரியா? ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? யாராவது ஒருத்தர் சங்கீதம் 23:1 சொல்லுங்க பாப்போம். என்ன அருமையான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அந்த ஒரு வசனத்தை வச்சே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வசனம், அதை சொல்லியே பரலோகத்துக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? ஆனா நம்ம கொஞ்சம் கூட அதிகமா படிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பாடத்தையும் நிறைவு செய்த பிறகு அந்த பாடத்தை குறித்த பரீட்சை நடைபெறும். வாராந்திர வினாடி. இந்த வாரம் முடியும் போது மேபி வெள்ளிக்கிழமை இந்த வாரத்துக்கு இந்த கிளாஸ்ல உள்ள சில கேள்விகளை நான் கேட்பேன். இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு கண்டிப்பா அலெக்ஸியா உதவி செய்வாரு. அவர் வந்து
எனக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அவர் மதிப்பீடு கொடுப்பாரு. வி போத் ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் யுவர் மார்க். ஓகே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா மார்க் போட போகிறோம். அடுத்தது பாடநெறியின் நிறைவில் இறுதி தேர்வு நடத்தப்படும். அது எப்படி நடத்துகிறோமோ, அது என்ன மெத்தடோ, அதை வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அது நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஏதாவது கூகுள் வச்சு பண்ணவா எப்படின்னு அதுங்கிறத நான் அப்புறம் பேசிக்கிறேன். ரைட்டா? இப்போ பாட மதிப்பீடு முறை, கோர்ஸ் கிரேடிங், உங்களுக்கு மார்க் எப்படி வருதுன்னு பாருங்க. வருகை 10%, வருகைக்கு 10%. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்தீங்கன்னா 100% வந்தால் 10 மார்க், 90% வந்தால் 9 மார்க், அந்த மாதிரி வருகைக்குள்ள மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தாப்புல வகுப்பு பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகள், கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு ஒரு 10%. ரைட்டா? அடுத்தது வாசிப்பு பணிகள், ரீடிங், அது நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் தான் வாசிப்பீங்க, அதுக்கு ஒரு 10%. எழுத்து பணிகள், அதான் சொன்னல 3 அசைன்மெண்ட் கொடுக்குறோன்னா ஒன்றுக்கு 5 மார்க்னு வைங்களேன். ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 5 மார்க் வரும் வச்சுக்கோங்க. நான் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது 5 மார்க் கொடுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு 50 மார்க் கூட நான் கொடுப்பேன். ஆனால் அதை வடித்தெடுத்து 5 மார்க்கு, அப்படி 3 அசைன்மெண்ட்டுக்கு மொத்தம் 15. அடுத்த வகுப்பு தேர்வுகள் மற்றும் வினாடி வினா பரீட்சைகள் இல்லையா, இடையில அதுக்கு ஒரு 15%. இறுதி தேர்வுக்கு 40%. எங்களுக்கு பிடிஹெச்ல வந்து பாஸ் மார்க் உங்களுக்கு தெரியுமா 60, டிப்ளமாவில் வந்து 50. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் 40 இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் ரெகுலேட் பண்ணி திரும்ப சில வருடங்களாக, மேபி ஒரு கடந்த 10 அல்ல 8 வருஷங்களாக அது வந்து 50 மாறிருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே பிடிஹெச் மாணவர்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறது என்னன்னா 70ன்னு வைப்போம். நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம், நீ 70 எடுக்கணும் அப்படின்னு. 60 ஒன்று தப்பி போடுறதுக்குள்ள மார்க், 70 தான் ஸ்டாண்டர்டு மார்க். எங்கள் காலேஜில் 70% இல்லைன்னா கிராஜுவேஷன் தர மாட்டாங்க. நீங்கள் எல்லா பாடத்தில் 60 எடுத்தால் உங்களுக்கு கிராஜுவேஷன் கிடையாது. ஒரு பாடத்தில் 60 எடுத்து இன்னொரு பாடத்தில் 80 எடுத்தா ஆவரேஜ் எவ்வளவு? 70. அப்படி அந்த கூட்டி பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிடிஹெச் படிக்கிற ஒரு செமஸ்டருக்கு 7 பாடங்கள் வச்சு ஒரு வருஷத்துக்கு 14 பாடம், 2 செமஸ்டருக்கு 14, 3 வருஷத்துக்கு எவ்வளோங்க? கணக்கு போட்டு சொல்றீங்களா? 14 14 14 எவ்வளோங்க? 42 பாடம் படிக்கணும். முடிஞ்ச பிறகு குறிப்பாக இந்த தியாலஜிக்குன்னு 2 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஒன்று பேர் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம், அதாவது இது படித்த எல்லா டாக்டரையும் சேர்த்து ஒரு எழுத்து பரீட்சை வைப்பாங்க. 3 மணி நேரம் பரீட்சை, 3 மணி நேரம் உட்காந்து. காம்ப்ரிஹென்சிவ்னா அது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய எல்லா 10 டாக்டரின் போக அதோட சம்மந்தப்பட்ட சில பாடங்கள்லாம் சேர்த்து அதுக்காக ஒரு பரீட்சை வைக்கிறாங்க டிசம்பர் மாதம். அப்புறமா நேரடி ஓரல் எக்ஸாம், அது ஜனவரியால் ஆரம்பிக்கும். நேரடியாக ஒரு 5 டீச்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த பையன்கிட்ட ஒரு ஆவரேஜாக 1 மணி நேரம் நாங்கள் கேள்வி நேரடியாக கேட்டுகிட்டே இருப்போம். சொல்லுப்பா திருத்தம்னா என்னது? சரி, அதுக்கு ஒரு வசன குறிப்பு சொல்கிறேன் பைபிள்ல இருந்து. சரி, ரைட்டு, அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்போம். ரொம்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும். பைபிளில் போட்டிருக்கலாம், சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனமா, பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அது நீங்கள் எப்போ பார்க்கலாம்னா ஓரல் எக்ஸாமில் பார்க்கலாம். எப்படிப்பட்ட வில்லனாக இருந்தாலும் கொஞ்சம் ஆடிட்டு தான் வருவோம். அதில் ஜெயிக்கலைன்னா, அதில் மட்டும் ஜெயிக்கலைன்னா கிராஜுவேஷன் கிடையாது. நான் சொல்கிறேன் புரியுதா? எல்லா பாடங்கள்லையும் கூட்டி கழிச்சு 42 பாடத்தையும் அவரேஜ் பார்த்து 70% இல்லைன்னா கிடையாது. இப்போ 69 எல்லாம் வந்து கிராஜுவேஷன் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்படி பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் ரொம்ப மெத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அழகாக மெத்தையில் உட்காந்துட்டு படிக்கலாம், மெத்தனமாக எடுத்துக்கலாம். அதே இது நேரடியாக வந்தால் உங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. 360 டிகிரியும் கண்காணிக்கப்படுவீர்கள். கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுன்ன மாதிரி இது அப்படி கிடையாது. அதனால நீங்கள் பை காட்ஸ் கிரேஸ் யூ ஆர் கெட்டிங் எ வெரி குட் டிகிரி இன் எ வெரி கன்வீனியன்ட் வே. ஸோ யூ பி ஃபெய்த்ஃபுல் ஆஸ் மச் as பாசிபிள். ரைட்டா? ரொம்ப பண்ணுங்க. ரைட். இப்போ வந்து பாட உள்ளடக்கம் நான் கொடுத்துருக்குறேன். இதில் முறைப்படுத்தப்பட்ட இயலுக்கான அறிமுகம் அந்த நோட்ஸ் அனுப்பியிருக்கிறேன். அடுத்தது அழகு, அது வந்து யூனிட் 1. நான் பாடம் 1 பாடம் 2ன்னு போடாமல் யூனிட் 1 யூனிட் 2ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ யூனிட் 1ல் வந்து 4 பாடம் ஓடி இந்த வாரத்தில் அது முடிஞ்சிடும். அடுத்த வாரத்துக்கு போகும்போது வேதாகமியல் வந்து நம்ம எப்படியா முடிக்கணும்ல, அதில் கீழே உள்ள பாடங்கள் விளக்கங்கள் இருக்குது, பாடங்கள் தலைப்புகள் இருக்குது, டைட்டில்ஸ் அண்ட் சப் டைட்டில்ஸ். அடுத்தது அழகு 3 இறைத்தன்மை குறித்த இறையன். சரி, வந்துருச்சா? ஓகே, ரைட். ரைட், இவ்வளோ தான் நம்ம படிக்கிறோமா? ஓகே.
நான் கிறிஸ்டாலஜி சேர்த்துட்டேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நம்ம இதையாவது படிப்போம். நான் தொடக்கம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு பிறகு அதுல பாட வகுப்பு திட்டம், நம்ம கிளாஸ் எப்படி நடத்துறோம், இதெல்லாம் வந்து நாம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க மாட்டோம். அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனா பெர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணும். இங்க சொல்லப்பட்டபடியே நம்ம அப்படியே அந்த ஆர்டரா அந்த பாடங்களை இப்போ இன்னைக்கு 3/8/26 இல்லையா? அதுக்கு அடுத்தது 7/8 இந்த வாரத்துல முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வாரத்துல முடிக்க பார்ப்பேன். அப்படி தாண்டி போனா அடுத்த மண்டே. ஓகே ரைட். உங்க நோட்ஸ் நீங்க கையில வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் கையில இருக்காது, பிரிண்ட் எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா லேட்டா தான் அனுப்பியிருக்கும். ஆனால் உங்களால அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் அப்படியே தொடங்குறேன். இன்ட்ரோடக்ஷன்ல பொதுவாக இந்த தியாலஜிக்கு இன்ட்ரோடக்ஷன் இது வந்து என்ன அப்படின்னா, தியாலஜினா என்ன முக்கியமானது, இல்லை தியாலஜினா என்னது, வாட் இஸ் தியாலஜி போடாச்சா. அடுத்தது சிஸ்டமேட்டிக் தியாலஜினா என்னது, அப்போ அது அடுத்தது வருது. தியாலஜினா என்னது, சிஸ்டமேட்டிக் தியாலஜினா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம். அதுக்கு பிறகு தியாலஜியில் என்னென்ன வகைகள் இருக்கு. ஆக்சுவலாக 10 வகை இருக்கு. நான் வந்து ஒரு முக்கியமான 6 மட்டும் தான் போட்டோம். முக்கியமாக 6 தான் போட்டோம். ஓகே, அந்த 6ல் ஒன்று தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. சரியா? நம்ம கடைக்கு போகிறோம், போய் ஒரு அன்னப்பூர்ணால ஒரு ஹோட்டலில் போய் உட்காரு, அங்கே பார்த்து அவன் லிஸ்ட்டை கொண்டு வைப்பான். லிஸ்ட்டை கொண்டு வச்சுட்டு நம்மகிட்ட கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும், அவனே சொல்லுவான், இது இருக்குது இது இருக்குன்னு. அப்படியே ஒரு வேகமாக ஒரு 10-15 ஐட்டத்தை டர்ன்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்ம குழப்பம் வந்து, சரிங்க நீங்கள் தோசையில் என்ன தோசை வச்சுருக்கீங்க, பிளெயின் தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, தக்காளி தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது, நெய் தோசை இருக்குது, நீ சொல்லுவான் இல்லையா. அதே மாதிரி தியாலஜியில் அடிப்படையாக ஒன்று தான், தோசை தான். ஆனால் அதில் பலவிதமான பார்வைகளோட சிந்திக்கிறதுனால தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே இந்த பிடிஹெச்சில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் படிக்கிறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் மற்றதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆல்ரைட், அதுதான் இதில் முக்கியம். அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமாக எப்படின்னா, இந்த தியாலஜிக்கும் வேற ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, ரிலேட்டட் ஸ்டடீஸ், அதுக்கு ஒரு ஒப்பீடுங்க இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தியாலஜி படிக்கும்போது என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் தியாலஜி படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டிய அவசியம், தியாலஜி படிக்கும்போது ஜியாகிரபி படிக்க வேண்டிய அவசியம், தியாலஜி படிக்கும்போது சில சப்ஜெக்ட்ஸ், ஈவன் செக்குலர் சப்ஜெக்ட் கூட நம்ம படிக்கிறோம். லாங்குவேஜ் படிக்கிறோம், அது வந்து கிரேக்க மொழி, எவ்ரேய மொழி கல்லூரியில் கற்றுக் கொடுக்குறாங்க. முதல்ல இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் கிரீக், அப்புறம் ஹிந்தி. இது மொழியியல் அடிப்படையாக. இது போக சைக்காலஜி இருக்கு, சைக்காலஜி இருக்கு. ஆனால் நம்ம இங்கே சைக்காலஜி எடுக்கலை. சைக்காலஜியில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் படிக்கணும். அப்போது இதோட ரொம்ப தொட்டு இருக்கிற பாடம் என்னன்னா பிலாசபி, தத்துவ இயலுக்கும் தியாலஜிக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா அதுவும் நம்பிக்கைகள், உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்தும் மனிதனுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை குறித்து தான் தத்துவியல், பிலாசபி. ரைட்டா? அதுக்கு பிறகு அப்பாலஜெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் தொடர்பு உடையதான். அது என்னன்னா, நான் நம்புற நம்பிக்கையை தற்காத்து கொள்ளும். நான் நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கைக்கு யாராவது இல்லை அப்படி கிடையாதுங்க, திருத்துவம்னு சொல்றது அது ஒரு கள்ளப்போதனை, அது எப்படி 3 பேர் சேர்ந்தா அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும், 3 பேரில் ஆயிடுச்சுனாலே அதுக்கு பேர் பாலித்தீசம் தான், அது மோனோதீசம் கிடையாது, ஒரு கடவுள் நம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லைன்னு என்னுடைய நண்பன் சென்னையில் இருக்கிறான். இது வரைக்கும் 12 வருஷமா போராடிட்டு இருக்கான் என்கிட்ட. என்ன மாத்துறதுக்கு அவன் போராடுறான். அவன் வந்து அப்படி திருத்துவம் கிடையாதுன்னு அடிச்சு பேசுறான். அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, பிதாதான் கிறிஸ்து தான், பரிசுத்தாவினர் அப்போ பிதா, இப்படி 3 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. ஸோ நான் எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் அவன்கிட்ட, 12 வருஷமா. அவனும் வசனங்களை அனுப்பிட்டு இருப்பான், நானும் வசனங்களை அனுப்புவேன். கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விட்டுருப்பா அவனை, அவன் கேட்க மாட்டான், உன் நேரத்தை நீ இதுக்கு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னனால இப்போ கொஞ்சம் பிரேக் போட்டு வச்சிருக்கிறேன். சரி இருப்பா, அவனு பணம் திடீர்னு ஒரு நாள் வீடியோ அனுப்பி விடுவான் என்னை உசுப்பேத்துறதுக்காக. சரியா? அப்போ அப்படி இருக்கு பாருங்க, தான் நான் சொல்லவா. அப்போ நான் வந்து டிஃபெண்ட் பண்றேன் அவன்கிட்ட, இல்லப்பா நான் ஏன் திருத்துவம் நம்புறேன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லி பார்த்தாச்சு. ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்பி பார்த்தாச்சு, வசனங்களை அனுப்பி பார்த்தாச்சு, இவனுக்காக உட்காந்து டைப் பண்ணி மாற மாட்டான். அதனால நம்ம நோக்கம் அவங்களோட போராடுறதுக்கு இல்லை. சில நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்காவது போராடும். சொல்லிப்பார் இல்லை தள்ளிக்கலை அப்படிம்பாங்க. தீத்து புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா,
வேத புரட்டனாகிய ஒருவனுக்கு ஒரு தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விலகு. வேத புரட்டனாய் இருக்கிறவனுக்கு, நான் நினைக்கிறேன் தீத்து 3 அதிகாரத்துக்கு, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2-3 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. அப்ப இந்த 2-3 தரம்னா கரெக்டா 2 புறன்னு அர்த்தம் இல்லை. To the extent that we are led by the Holy Spirit, to the extent that he is at least appear to listen to us. ரொம்ப போயிட்டானா நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. அப்போ அது படிக்கணும். 3வது இன்னொன்று என்னன்னா எத்திக்ஸ், கிறிஸ்டியன் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. எத்திக்ஸ் நன்னெறி அப்படிம்பாங்க இல்லையா? ஓகே, நன்னெறிகளை தான் எத்திக்ஸ், மாரல்ஸ், எத்திக்ஸ். அப்போ கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ன்னு இருக்குது, அது நம்ம படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், தனியாக படிக்கணும். அது எப்படின்னா, இப்போ வந்து பைபிளில் வந்து கல்யாணம் வந்து கட்டுறத பற்றியெல்லாம் விளக்கங்கள் கிடையாது. இப்படி தான் கல்யாணம் கட்டணும், செயின் தான் போடணும், மோதிரம் தான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? நம்ம கல்யாணத்தை எவ்வளோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடத்துகிறோம். இப்படி தான் இருக்கணும், இப்போ வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும்படி அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அப்படி பைபிளில் இருக்குதா? அப்போ இதெல்லாம் உருவாக்கப்பட்டது எதுக்காகன்னா, பைபிளோட சப்போர்ட்டோட, பைபிளுக்கு அடுத்த நிலையில் இது தேவைப்படுது. அதனால எத்திக்ஸ் படிக்கணும். சில ஊர்களுக்கு போகிறோம், அங்கே வந்து அவங்க பண்டிகை தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் போனால் நீங்கள் அருவருப்பாக பார்ப்பீங்க இல்லையா? அங்கே ஒரு கிறிஸ்டின் எத்திக்ஸ் இருக்கு. ஒன்றில் நீ சாப்பிடாத, இல்லைன்னா சாப்பிடு, ஒன்றும் சொல்லாது. அது கிறிஸ்டின் எத்திக்ஸ். அப்போ அந்தந்த இடத்துல அது தவிர்க்கணும். பவுல் சொல்றாரு, எனக்கு மாம்சம் சாப்பிட்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய பிலீவர், விசுவாசி மாம்சம் நான் பசிக்கிறது அவனுக்கு இடலான்னு நான் பண்ண மாட்டேன். ஒரு பிராமின் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்துக்குள்ள வரான், அவன் முன்னால் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கடிச்சு சிக்கனை சாப்பிட்றது நிச்சயமா அது எத்திக்ஸ் கிடையாது. அவனு கூட சேர்ந்து பருப்பு சாதம் சாப்பிட்றது நல்லது. எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள அவனை வின் பண்ணணும்ல. இப்படி இது ஒரு பாடம் இருக்கு. இது நிறைய இருக்கு, இதில் நிறைய இருக்கு. இந்த லவ், செக்ஸ், மேரேஜ், இந்த மாதிரி எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அப்புறம் வந்து சூசைட் பண்ணுற எல்லா ஏரியாவுமே கவர் ஆகும். அது தெரியாது. இது உங்களுக்கு பிடிஹெச்சில் கண்டிப்பாக இருக்கும். அது என்னைக்கு எடுத்துட்டாங்களா எடுக்க போகிறாங்களோ தெரியல, அதை பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இறையியல் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே இறையியல் சம்மந்தப்பட்டது. சரி, இப்போ நான் வந்து அந்த அறிமுகத்தில் சும்மா அப்படியே வச்சிருக்கிறேன், நான் வாசிக்கிறேங்க. அதாவது அறிமுகத்தில் கிறிஸ்தவ விசுவாசம், வாழ்க்கை முறை மற்றும் எவ்வளவு நேரம் இருக்கு பிரேக்கு சார்? நீ ஒரு இப்ப எடுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கானா பேசுறதுக்கு? இப்ப எடுக்கணும் கரெக்ட்டா 45க்கு நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல 41 காட்டுது. 45க்கு முடிக்கிறேன். ஓகே ஓகே, 30க்கு வந்துருங்க, அப்புறம் 30க்கு முடிச்சிடலாம். 8:30க்கு. கிறிஸ்தவ விசுவாசம், வாழ்க்கை மற்றும் ஊழியத்து வேதாம்பதேசங்கள் மிகவும் இன்றியமையாதது. காரணம் சொல்லும், கற்பிக்கப்படும் போதனைகள் தொடர்ச்சியாக முறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். போதிக்கும் ஊழியம் மிக முக்கியமானது. முறையான பாடத்திட்டங்களோடு பள்ளி கல்லூரி பாடங்கள் கற்பிக்கப்படுவது போல, அதே போல நம்ம தியாலஜியும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதை புரிந்து கொள்ளுதலில் நாம் தேர்ந்து திறமை வாழ்ந்தவர்களாக மாறுறாங்க இல்லையா செக்குலர்ல? அதே போல நாமும் ஏதோ மேலோட்டமா தியாலஜி தானே, பைபிள் தானே, அப்படி கிடையாது. அப்படி ஒருத்தர் எம்பிபிஎஸ் தானே, சர்ஜரி தானே, எப்படினாலும் படிச்சுக்கலாம், எங்கனாலும் கழுத்தறுத்துக்கலான் இருந்தால் செத்து போய்வான் பேஷண்ட். அவன் ரொம்ப ப்ரிசைஸா படிக்கிறது போல நம்ம படிக்கணும். கற்றுக்கொண்டதை சரியான களத்தில் பயன்படுத்தி சமுதாயத்துக்கு பயனளிக்க காணப்பட வேண்டும். கற்பிப்பதில் திருச்சபையாக அதில் குறைவுள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் டீச்சிங் கிடையாது, ஒரே ப்ரீச்சிங் தான், ஒரே ஒர்ஷிப்பு, சாங். நீங்க பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. டீச்சிங்கே கிடையாது நிறைய சபை. டீச்சிங் ரொம்ப முக்கியம். அதை பிரசங்கத்தின்ல பண்ணலாம், தனியாக நடத்தலனால ரொம்ப முக்கியம். கற்பிப்பதில் திருச்சபையானது குறைவுள்ளதாய் காணப்படக்கூடாது. செக்குலர்ல வந்து அவ்வளவு சீரியஸா சொல்லிக் கொடுக்குறான், ஆனா பைபிளை வந்து அவ்வளவு சீரியஸா சொல்லிக் கொடுக்கறதில்ல, கத்துக்கவும் விருப்பம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் உபதேசங்கள் போதனைகளும் முறையாக சீராகவும் கற்பிக்கப்பட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு நல்ல சீச்சலாய் பயனுள்ள ஊழியர்களாய் உருவாக்கப்படும் தான் நோக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீச்சர்கள் போதித்தார்ல, போதிச்சுட்டே இருந்தார். பவுல், பேதுரு, யாக்கோபு போன்ற அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு போதிச்சாங்க. நீங்க பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல. மூப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தையை திருச்சபைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொன்னாங்க. மூப்பர்களே, நீங்களும் எல்லாருக்கும் போதனை பண்ணுங்க, எங்க நிருபங்களை எல்லா திருச்சபைக்கும் அனுப்பி வைங்க அப்படின்னு. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பலவிதமான தவறான போதனைகள் பெருகி வருது, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இந்த சூழல்ல வேதாகம உபதேசங்களை
சரியான விதத்தில் கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது அவசியம். குறிப்பாக இறையியலை முறையான விதத்தில் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். இந்த இறையியல் படிப்பின் மூலம் ஒரு அடிப்படையான முழுவதுமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனே இறையியலின் மூல ஆசிரியர். இப்ப நான் சொல்றேன், காட் இஸ் தியாலஜி. நல்லா தெரிஞ்சுக்கும். தியாலஜியன் இருக்காரு, இவர் இருக்காரு, மார்ட்டின் லூத்தர் இருக்காரு, ஜான் கால்வின், அவங்களாம் இருக்கட்டும். அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கட்டும், நீங்க இங்க உட்கார்ந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு யார் தியாலஜியன்? காட் தான். அவர் தான் கிரேட்டஸ்ட் தியாலஜியன். பைபிள் தான் கிரேட்டஸ்ட் தியாலஜி புக். பரிசுத்த ஆவியானவரை தெய்வீக ஆசிரியர். வேதாகமத்தில் உள்ள 40 ஆசிரியர், எழுத்தாளர்கள், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் எல்லாருமே இறையியலாளர்களா இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல புக் எழுதினவங்க எல்லாம். பரிசுத்த வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையை உண்மையாக முறையாக கற்றுக்கொண்டு அதன்படி வாழும் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவனும் இறையியலாளர். நான் இந்த பேராகிராஃபோட நான் பிரேக் விட்டுறேன். அந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நீங்க கூட ஒரு தியாலஜி இருந்தாங்க, நீங்க கூட ஒரு தியாலஜி, இறையியல் வல்லுனர் அல்லது இறையியல் பண்டிதர், ஸ்காலர்ஸ், இறையியல் பேராசிரியர்லாம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டேஜுக்கு அப்படியே நீங்க இன்னையிலிருந்து நீங்க ஒரு தியாலஜன்ஸ் சொல்லி நாங்க உங்களை அழைக்கிறோம். யுவர் அ பேபி தியாலஜி, ரைட்டா? நீங்க இப்போ கிண்டர் கார்டன் தியாலஜியன், ஆனா தியாலஜியன். தம்பிகிட்ட கேட்டாங்க, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமே, சொல்லு பார்ப்போம் ஏபிசிடி அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு. அவனை இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா நீங்க யாராவது? அவனுக்கு தான் அந்த ஏபிசிடி தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம ஓரளவு வந்த உடனே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்ச உடனே ஆஹா ஓகோன்னு பண்ணிட்டு இருக்கோம். ரைட், நவ் இட் இஸ் 7:45. யூ டேக் அ பிரேக் ஃபார் 5 minutes. 5 நிமிடம். லேட்டா தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஏதாவது சொன்னீங்களா சார்? சிஸ்டர் புரியல. இன்னைக்கு 7:05க்கு தான் சார் அட்டெண்ட் பண்ணேன். ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ஆமா நான் சொன்னேன். அது ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது அன்னைக்கு கிளாஸ் டைமிங்க்கு வரணும், வீடியோ ஆன் பண்ணணும், கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னேன். பெரிய அளவில் இல்லை. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் அந்த இது வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறாங்க அந்த டீட்டெயிலும், எவ்வளோ மார்க்ன்ற டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேன். சார் பிரதர், அதுக்கு வந்து நான் தனியாக வந்து ஒரு எப்பயாச்சும் உங்களுக்கு நான் வந்து டைம் கிடைக்கும் போது, கிளாஸ் இல்லாத டைமில் வந்து ஒரு half an hour எனக்கு கிடைச்சதுன்னா மைக் ஆன் பண்ணிடுறேன் சார். எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் சரிங்களா? யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா? இப்போதைக்கு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும். கருணாகரன், நீங்கள் 12 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க சரியா? ஓகே ஓகே. நீங்களும் இதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பொயட்டிக்கல் புக்ஸ் வரைக்கும் வந்து 12 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, ஓகேவா? ஆமாம் ஆமாம். ஸோ மார்க்ஸ் வந்து நான் என்டர் பண்ணியிருக்கிறேன், நோட்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் கேட்கும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த மார்க் லிஸ்ட்டை வந்து நான் குரூப்லேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் சரிங்களா? மேபி இந்த பொயட்டிக்கல் புக்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சரிங்களா? ஏன்னா நீங்களும் வந்து உங்கள் மார்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பமுள்ளவராக இருப்பீங்க. ஸோ அதனால் நான் இந்த பொயட்டிக்கல் புக்ஸ்லேருந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த பொயட்டிக்கல் புக்ஸுக்கு வந்து நான் கொஷின் பேப்பர் வந்து அனுப்பிட்டேன். எத்தனை பேர் வந்து அதை நோட் பண்ணியிருக்கிறீங்க? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டு சார், எழுதிட்டு இருக்கோம் சார். கம்மிங் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டே சரிங்களா? கம்மிங் ஃப்ரைடே. ஆமாம். யாராச்சும் நோட் பண்ணாமல் இருக்கிறீங்களா? இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படி யாராச்சும் இது வரைக்கும் பார்க்கலன்னு நீங்கள் மேலே போய் பாருங்கள், அப்லோட் பண்ணியாச்சு. கம்மிங் ஃப்ரைடே தான் வந்து லாஸ்ட் டே சரிங்களா? ஜான்சன்
ஐயா இது எழுதி தான் அனுப்புங்களா இல்லை டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் நோ ப்ராப்ளம். நீங்க ஓகேவா டைப் ஐயா? பண்ணி அடிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நீங்க டைப் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே ஓகே. சார் இந்த டைம் வந்து நீங்க ரொம்ப திங்க் பண்ணணும். உங்களால வந்து யோசிக்காம எழுத முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதனால நீங்க உட்காந்து யோசிச்சு எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆமாங்க பாஸ்டர், கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் போலங்க. ஆமாமா. நானும் ஆனா நீங்க எப்படி யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு அந்த டைம் கிளாஸ் எல்லாம் எடுக்கும் வந்து பாஸ்டர். ஆமாமா. நீங்க பண்ணிட்டீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணுவீங்க இந்த எக்ஸாம்லயே. எழுதி அது உடனே நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி வரலைங்க. நம்ம நோட்ஸ் ஓகே. மாதிரி அதையும் எடுத்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஒழுங்கா Yeah. கேட்ட அந்த இதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நிறைய கேஸ்ட் 7ம் அப்படிதான் கேட்டிருக்கிறாங்க ஆமாமா. எல்லாமே. திருப்பி அந்த நோட்ஸ் எல்லாம் திருப்பி படிக்க வேண்டியிருக்கு. படிச்சு அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் படிக்க வேண்டியிருக்கு. ஓகே. படிச்சாங்க. ஐயா எனக்கு வீடியோ வந்து ஆன் பண்ண முடியாது. நான் வந்து மேல மொட்டை மாடியில இருக்கிறேன். சரி, ஒரு லைட் மட்டும் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நீங்க ஆன் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி தான் தெரியும். கிளியரா. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதுவே போதுமானது. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எழுதுறதெல்லாம் தெரியுது, பட் ஃபேஸ் மட்டும் கிளியரா வர மாட்டேங்குது. ஓகே, ஓகே. ஆரம்பிக்கலாமா? ஓகே சகோதரர்களே சகோதரிகளை தொடரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்படி ஸ்லோவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இறையல்னா பொதுவா நமக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிடாதீங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது. தியாலஜி இஸ் ஃபார் ஆல் ரிலீஜன். தே ஹேவ் தேர் ஓன் தியாலஜி. ரைட்டா? இறையல் என்பது சமூக நம்பிக்கைகள் மற்றும் மத வழிபாட்டு முறைகள் குறித்த ஆய்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. பொதுவா வேதாகம பூர்வமாக சிந்திக்கும் போது இறையல் என்பது தேவனையும் அவரது இயல்பு மற்றும் செயல்பாடுகளையும் உலகத்துடனான அவரது தொடர்பையும், இந்த நாளை ஞாபகம், காட் இஸ் நேச்சர், இஸ் ஒர்க்ஸ் அண்ட் இஸ் ரிலேஷன்ஷிப் டு த வேர்ல்டு, இதெல்லாம் சேர்த்தா இறையியல். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்தின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? நான் எதற்காக உலகத்தில் இருக்கிறேன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கே போகிறேன், இந்த கேள்வி பொதுவா இருக்குது. அதுக்காக விடை காண முயற்சி பண்றான். அதுக்காக அவன் தேடுறது இறையியல் தான். இத்தகைய கேள்விகளும் இன்னும் பல கேள்விகள் விடையளிக்க இறையியல் முயற்சிக்கிறது. இறையியல் ஆய்வு மற்ற துறைகளின் ஆய்வுகளிலிருந்து மாறுபட்டது. உதாரணமாக அறிவியல் என்பது சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் அவதானிக்கக்கூடிய உண்மைகள். அவங்க ஒரு அசியம் பண்ணி ஒரு தியரியை உருவாக்குவாங்க. அந்த தியரியை ப்ரூவ் பண்ணா அது அப்புறம் சரியாயிடும். 9 கிரகம் இருந்தாங்க, இப்போ 9 கிரகம் கிடையாது, 8 தான் இருக்குங்கிறாங்க. இது வந்து சயின்ஸ். இறையியல் பல்வேறு மத பிரிவுகள் மற்றும் கலாச்சாரங்கள் அடிப்படையில் பல கிளைகளாக பிரிந்திருக்கிறது. ஆனால் அறிவியல் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே விளக்கத்தையே தேடுகிறது. இப்போ பொதுவாக நம்ம வந்து இந்த அறிவியல்ல சண்டை அதிகமாக வராது, ஆனால் தியாலஜில சண்டை வந்துடும். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தியாலஜி, ஒரு மனிதனுக்கு ஒரு தியாலஜி, ஒரு பாஸ்டருக்கும் ஒரு தியாலஜிங்கிற லெவலில் இருக்கு. அறிவியலில் போய் ஸ்கூலில் சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. அங்கே எழுதப்பட்டதை அப்படியே எக்ஸப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதானே? இங்கிலீஷ்னா அப்படிதான் இருக்கும். யாரும் வந்து வேர்பு கிடையாது, நவுன் கிடையாது, நான் அப்படிலாம் வேணா சண்டை போடுவேன்னா, வேர்பு இருக்குது, நவுன் இருக்குது, அது இப்போ சொல்லித்தான் ஆகணும். ஓகேயா? இங்க பார்க்குறோம் பல விசுவாசிகள் கிறிஸ்தவ இறையியலை ஒரு பிளவை உண்டாக்கும் விஷயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக கூறுகிறார்கள். அதாவது டாக்டரின்ஸ் டிவைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டாக்டரினே பேசாதீங்க பாஸ்டர், பிரதர் டாக்டரின் பேசாதீங்க, சரியா? டாக்டரின் டிவைட்ஸ் அப்படிங்கிறாங்க. டாக்டரினா என்ன அர்த்தம்? முதல்ல டாக்டரினா டீச்சிங்னு அர்த்தம். அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கார், டாக்டரின், இங்கிலீஷ் பைபிள்ல மை டாக்டரின்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட டாக்டரின்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கார். நான் அப்புறம் எடுத்து காட்டுறேன். அதனால முதல்ல டாக்டரின் அப்படின்னா போதனை. டாக்டரின்ஸ் டிவைட் சொல்றீங்களே, டாக்டரின்ஸ் யுனைட். நான் வந்து ஒரு நல்ல வேதாகம நம்பிக்கையில் இருக்கும்போது அதே நம்பிக்கை கொண்டவர் என்னோடு சேர்ந்து கொள்வார்கள், அது அவர்களோடு நான் சேர்ந்து கொள்வேன். நான் போய் தவறான இடத்துல சேர வேண்டியது தவிர்க்கப்படுது, அல்லது தவறானவர்களோடு இருப்பதில் இருந்து நான் பிரிந்து வர முடியும். தியாலஜி என்னை விடுதலை ஆகும். ஒரு இடத்துல இருந்து விடுவிச்சு இன்னொரு இடத்துல சேர்க்கலாம். ஆண்டவரே சொன்னார், நான் வந்தது
எதுக்காக வந்தேன்? சமாதானத்தில் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னார். இது வந்து நம்பிக்கை ரீதியானது. ஒரே வீட்டில் தகப்பன் ஒரு விதமாகவும் பையன் ஒரு விதமாக இருப்பான், கணவன் ஒரு விதம் மனைவி ஒரு விதமாக இருக்கும்னு பார்த்தா எந்த விஷயத்துல இருக்காங்களோ இல்லையோ நிறைய வீடுகளில் நம்பிக்கையில வேறுபட்டிருக்காங்க. யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லி ஒரு தவறான போதனை இருக்கு. எனக்கு நான் இந்த இத்தனை நாள் 30 வருஷத்துக்கு மேல ஊழியத்தில் இருக்கிறது. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் மனைவி வந்து யெகோவா சாட்சிகள் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க உபதேசமே வேற, ஒரே சண்டை 2 பேர், டைவர்ஸ் மட்டும் நடக்கல, அந்த மாதிரி தான் போயிட்டு. அப்போ அவங்க உபதேசம் இறையியல் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? அப்போ இறையியலை குறை சொல்ல முடியாது. அதனால இறையியல் மோசமாயிடுமா என்ன? அதனால நம்ம ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் நமக்கு வேணும், சமநிலை எண்ணம் வேணும். உண்மையில் கிறிஸ்தவ இறையியல் மக்களை ஒன்றிணைப்பதற்காகவே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை போதிக்கிறார். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் தானே. யோவான் 8:32 ஆண்டவர் என்ன சொன்னார்? சத்தியத்தை அறியுங்கள், அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Doctrine liberates us, delivers us. Doctrine delivers, not doctrine divides. If it divides me from the wrong people. That's it. It's good. இல்லையா? என்னை பிரிச்சா தவறான இடத்திலிருந்து பிரிக்கிறது தானே அர்த்தம். தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை போதிக்கிறது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். கிறிஸ்தவ வேறுபாடு விவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். விவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். கிறிஸ்தவ இறையியலின் அவசியமான அடிப்படை அம்சங்கள் அல்லாத விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்க சுதந்திரம் உண்டு. இப்போ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட பிடிச்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல கொஞ்சம் பேர் இருக்கீங்க, சரியா? நம்ம பாஸ்டர் அலெக்ஸ் வந்து பேப்டிஸ்ட்னு வச்சுக்கோம். அடுத்தாப்புல நிஷா அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து பிரதர். அடுத்தாப்புல ஒருத்தர் பிரதர் சென்னையிலேருந்து நடந்துரு, அவர் வந்து பந்தைக்கோஸ்தை. அடுத்தாப்புல கீழே ஒருத்தர் ஜீசஸ் ஜான்சன் ஒருத்தர் இருக்கார், ரைட்டா? அவரை வந்து நம்ம பிரஸ்பெட்டேரியன் வச்சுக்கோம். அடுத்தது ஆனந்தராஜ் இருக்கார், அவர் மெத்தடிஸ்ட். இப்படி நம்ம எல்லாரும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருமா? வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஒரு முடிவு என்னங்கம்மா? ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ, அப்படி போயிடணும். அதாவது முக்கியமான விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. இப்போ ஒருத்தர் சொல்றாரு ஏசு தேவகுமாரனே கிடையாதுன்னா நீங்க அதை விட்டு பிரிஞ்சு ஆகணும். சண்டை போடக்கூட ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது திருந்தாத கேஸ் வெளியே போயிடணும். புரியுதா? முக்கியமல்லாத விஷயங்களை போய் சண்டை போட்டுட்டு அடித்தடி போட்டுட்டு, நீ அந்நிய பாஷை பேசுவியா பேச மாட்டியா? நீ பேசலையா? அப்போ உன்ட அந்நிய பாஷை பேசுற உனக்கு ஆவியான ஒரு ஓட்டு இல்லை, உனக்கு இவங்க அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்க ஒரே சண்டை. அப்போ தியாலஜில படிச்சுட்டு அப்ப அந்த மைனர் மேட்டர் இல்லை. இன்ஃபேக்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா சில விவாதங்களை தவிர்ப்பதற்காக சில முக்கியமான காரியங்களை நம்ம விட்டே கொடுக்க கூடாது, சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம். பிரதர் நீங்க அதை நம்புறீங்கன்னா நம்பிட்டு போங்க. இல்ல நான் வந்து முழுக்க ஞானசம் எடுப்பேன், நான் தெளிப்பு ஞானசம். இப்ப ஏன்ட கேட்டா நான் முழுக்க ஞானசம் தான் நம்புறேன், அதான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து அதுல சண்டை போட வந்தீங்கன்னா நான் என்னமோ பண்ணுங்கப்பா, எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நான் வரல. ஒரு டைம்ல நிறைய பண்ணியிருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். அப்போ இந்த சொல்லி பார்க்கணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்க்கணும். இல்லை விட்டு அவங்கள்ட்ட போய் நீ ஏன் நம்பிக்கை உன்னிடத்துல இல்லை என்றால் நீ எனக்கு எதிரி, அப்படியா? அது நல்லாவா இருக்குது? அதனாலதான் அந்த தியாலஜி படிக்கும்போது இந்த 2 பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். ஒண்ணு, மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பெருமை கூட வரலாம். எனக்கு இப்போ தியாலஜி தெரிஞ்சிருக்கு, சரியா? எனக்கு பிப்ளியாலஜி ரைட், நான் கிறிஸ்டாலஜி தெரிஞ்சுக்கிட்டேன், வாடா பார்க்கலாம். சிலவங்க எந்த அளவுக்கு போட பாஸ்டர்டே போய் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அமைதியா போயிட வேண்டிய, தெரிஞ்சுக்கிட்டு அடக்கம் வரணுமே தவிர அகங்காரம் வரக்கூடாது, இல்லையா? அடக்கம் அமரர்கள் உய்த்து விடும் அப்படின்னு திருக்குறள் சொன்ன மாதிரி நம்ம வந்து தெரிய தெரிய நம்ம தாழ்மைக்குள்ள போகணுமே தவிர பெருமைக்குள்ள நம்மளை அனுமதிச்சிடக்கூடாது. நல்ல ஹெல்த்தி ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆரோக்கியமான விவாதங்களை நீங்க பண்ணலாம், அது நல்லா இருக்கும். நான் அதை லைக் பண்ணுவேன். ஆனா சண்டை போட்டு டென்ஷன் ஆகி, ரைட்டா, ஆண்டவருக்கே கோபம் வந்துடும். இவங்க 2 பேருமே சரியில்லைன்றவார். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா யோக புஸ்தகத்துல பார்க்கலாம். யோக சிக்கா இருக்காரு, அந்த 3 நண்பர்கள் போய் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நாமான் ஒருத்தன், எலிபாஸ்ன்னு ஒருத்தன், இல்லையா, பில்தாத், அப்புறம் எல்லாமே வந்து பேசுறாங்க. கடைசி எலிவன் ஒரு தம்பி பேசுறான்,
மொத்தத்துல ஆண்டவர் எப்படி கன்க்ளூஷன் பண்ண, இந்த பயல்கள் எல்லாம் வாயை மூட சொல்லு அப்படிங்கிற. ஆனா நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு, சூப்பரா பேசியிருக்காங்க. சில டைம்ல மனுஷ ரீதியா நல்லா பேசினாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், அறிவில்லாமல் ஆலோசனை அவமாக்கிறவன் யார், வாயை மூட சொல்லு, நீ அவனுக்காக வேண்டிக்கொள், அப்பதான் அவங்கள மன்னிப்பேன் அப்படின்ட்டார். இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து பிலாசபர்ஸ் பேசுறாங்க, ஆண்டவர் வந்து யோபு பார்த்து சொல்றாருங்க பாரு, நீ அவனுக்காக பலி செலுத்தலாம், அவங்கள நான் தண்டிக்க போறேன். யோபு தன்னுடைய சகோதர நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அதை மாத்திடுறார். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறது மாதிரி தெரியும், ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காது. அதுக்காக பேசாமலும் இருக்கக்கூடாது. அதனாலதான் தியாலஜி படிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க ரெடி ஆயிக்கோங்க. நான் வந்து தாழ்மையோடும் உண்மையோடும் அடக்கத்தோடும் நான் வந்து அன்போடும் நான் இருப்பேன் என்றால் இந்த தியாலஜி எனக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கற்றுத்தருவார். எனக்குள் பெருமை வந்துவிடும் என்றால், என்னாலே பிரச்சனை வரும் என்றால், என்னாலே 4 பேர் சண்டை போட்டுக் கொள்ள போகிறார்கள் என்றால், என்னாலே சபையிலும் வீட்டிலும் குழப்பம் வரும் என்றால் அது வேண்டாமே நமக்கு, இல்லையா? இப்ப வாங்க, இப்பதான் நம்ம அப்படி ஆக்சுவலா உள்ள போறோம். இறையெல்லாம் என்ன, வாட் இஸ் தியாலஜி? 2 வார்த்தைகள் எடுத்துவாங்க. ஒண்ணு தியோஸ். நான் வந்து ஒரு கிரீக் டீச்சரும் கூட, பல வருஷமா கிரீக் டீச் பண்றேன், இந்த வருஷம் பண்ணல. தியோஸ் அப்படின்னா காட்னு அர்த்தம், கடவுள், இறைவன், தேவன், ஏதாவது பேர் எடுத்துக்கோங்க. அதிகமாக கடவுளுங்கிற பேரை தான் நான் பயன்படுத்தியிருப்பேன். லோகோஸ் அப்படின்னா வேர்ட் அல்லது ஸ்டடின்னு அர்த்தம். அப்ப தியோஸ், லோகோஸ், புரியுதா? 2 கிரேக்க வார்த்தை படிச்சிட்டீங்களா? நீங்க இந்த தியாலஜி படிக்கும்போது குறைஞ்சது ஒரு 20-25 கிரேக்க வார்த்தைகளும் படிப்பீங்க. அதனால ரெடியா இருங்க. முதல்ல வந்து தியோஸ், என்னொன்னு இருந்து லோகோஸ், THEOS. தியோஸ்னா காட், லோகோஸ்னா வேர்ட். யோவான் 1:1 என்ன சொல்லுது? தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை புரியுதா? இது 2 வார்த்தை நீங்க சேர்த்துருங்க பாப்போம். தியோசோலோகஸ், தியோலோகோஸ், தியோலோஜி. அது இங்கிலீஷ் வந்து அப்படி மாத்து. பொதுவா மெடிக்கல் டேர்ம்ஸ், சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாமே அதிகபட்சமா கிரேக்க மொழியினுடைய வழித்தோன்றல், கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. இப்ப கார்டியாலஜின்னு போட்டுருப்போங்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல எதை எடுங்க எல்லாம் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கார்டியானா ஹார்ட், கார்டியாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹார்ட், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், ஆப்தால்மாலஜிஸ், ஹேமட்டாலஜிஸ் எல்லாமே கிரேக்க வார்த்தை தான், ரைட்டா? அது நம்ம ஏற்கனவே தெரியாமலேயே கத்து வச்சிருக்கிறோம். இது 2 சேர்ந்தது தான். அப்போ லோகோஸ், தியோஸ் 2 சேர்ந்து படிச்சா தியோஸ் மீன்ஸ் காட், லோகோஸ் மீன்ஸ் வேர்ட். அப்போ தேவனை பற்றிய படிப்பு. ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல போனா தியோலஜினாலே காட்ஸ் வேர்டுன்னு அர்த்தம். தியோஸ்னா காட், லோகோஸ்னா வேர்ட், காட்ஸ் வேர்ட். அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா இது படிப்புன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? படிப்பு. தியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட். அப்ப இறையல் என்பது தன்னை பற்றி தேவனை வெளிப்படுத்தின வடிவிலான வார்த்தைகள், வசனங்களை குறித்த ஆய்வு. இந்த 66 புத்தகங்கள் பைபிள்ல கர்த்தர் வெளிப்படுத்தினது தானே ஆவியானவரை கொண்டு. யாராவது வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:16. நமக்கு வசனங்கள்லாம் எப்படி கிடைச்சது? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அது இருக்கு. நீதியை படிப்பதற்கு கடந்து கொள்வது அருளப்பட்டிருக்கு, ரைட்? அப்போ பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கு, மறந்துடாது. அந்த பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை கற்றுக்கிறது தியாலஜி. அடுத்தது இலக்கணம், வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய வகை பற்றிய ஆய்வுகளை கருதுகிறது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், சில வரலாறு, கலாச்சாரம், கல்ச்சரு, இலக்கிய வகைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வர நாட்கள்ல நீங்க பல பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதை புரிந்து கொள்ளணும்னா அதுவும் தேவைதான். பல அம்சங்களை கொண்ட இறையியல் படிப்புகள் சம்பந்தமான ஆய்வுன்னு போட்டிருக்காங்க. இறையியல் படிப்புகள் வேதாகம உபதேசங்கள்னு ஒரு பேர் இருக்காது. பைபிள் டாக்டர்ஸ் நான் சொன்னேன், பிடிஹெச் காலேஜ்ல இங்கிலீஷ் பிடிஹெச்க்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. பைபிள் டாக்டர்ஸ் 1, 2, 3, 4.
உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜி 1 2 3 4 நாங்க இங்க கொடுக்குற இங்கிலீஷ்ல எங்க காலேஜில் கொடுக்குற டிப்ளமாவுக்கு வந்து பேசிக் தியாலஜி 1 2 அப்படி பல பேர்கள். அடுத்தது இறையலாளன் என்றால் யார்? ஹூ இஸ் தியாலஜி? சிலருக்கு இறையலாளன் அல்லது இறையலாளர் என்ற சொல் மங்கலான வெளிச்சம் கொண்ட அறைகளில் பழமையான நூல்களில் தூசு படித்த புத்தகங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் தாடி வளர்த்த முதியவரை துன்பத்தை உண்டாக்கும். நம்ம இப்போ தியாலஜி நம்ம நினைப்போம், ஓ அவர் ஒழுக்க மண்டையோட நல்லா வெள்ளை தாடி வளர்த்துட்டு அப்படியே ஞானி மாதிரி உட்கார்ந்தா தியாலஜி. அப்படி பார்க்காதீங்க. கடவுளுடைய வார்த்தை உடையவன் தியாலஜி. அதாவது நிஜ வாழ்க்கையோடு எந்த தொடர்பு இல்லாத விஷயங்களை ஆராயும் ஒருவராக அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இது முற்றிலும் தவறான கண்ணோட்டம். வேதாகம் முழுவதும் தேவனால் அருளப்பட்டிருக்கு. அதாவது உண்மையில் தேவனுடைய சுவாசத்தால், அவருடைய மூச்சு காற்றால் உருவாக்கப்பட்டது என்று 2 தீமோத்தேயு நமக்கு சொல்லுது. அது நம்மை முழுமையாக்கி எந்த குறையுமின்றி திகழச் செய்வதால் நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஒரு இறையலாளர் என்பவர் பிரபஞ்சத்தில் படைத்தவராகிய தேவனையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் சந்தித்து அவர்களை தங்கள் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய முகத்தை தேடுகிறவர். இது கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒரு இயற்கை எல்லாத்துமே தெரியுது. பட் நான் உங்களுக்கு விளக்குறேன். இவர் வந்து தேவனையும் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவையும் ஒருத்தன் அறிய அவன் ஒரு தியாலஜினா டெவலப் ஆகிட்டே இருக்கிறான். ஓகேயா? அவரை ஏற்றுக்கொள்றது, அவரை கிறிஸ்துவ சந்திச்சு அவரை ஏற்றுக்கொள்றது. அடுத்தது, இதன் மூலம் அவர்கள் நம்முடைய விருப்பங்கள் மற்றும் அறிவின் மையமாக திகழ்கிறார்கள். இந்த நெருக்கமான உறவு நம் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பரவி அதன் ஆசீர்வாதங்கள் நம்மை மகிழ்ச்சி அளிக்கும். தியாலஜன்ஸ் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும். இப்போ என்னுடைய தியாலஜி டீச்சர் பேர் பாப் ஒர்கீஸ். அவர் தான் இங்க இன்று வரை டீச்சரா இருக்கார். நம்ம அலெக்ஸையாவுக்கு அவர் தான் எடுத்தாரு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நான் பார்த்த தியாலஜியில் கிரேட். அவர் நேரடியா பார்க்குற ஒரு தியாலஜி, ரைட்டா? அப்போ நீங்க அவங்களோட பழகும்போது ஒரு விதமான ஒரு அஃபெக்ஷன் உருவாயிடுங்க. தியாலஜி டீச்சர்ஸோட எப்பவுமே அதிகமான ஒரு அஃபெக்ஷன் உருவாகும். நீங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டீச்சரோட கொஞ்சம் அஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா கணக்கு டீச்சரா இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லையா? ஈஸியா பாடம் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் பிடி வார்த்தையா ரொம்ப பிடிக்கும். ஆனா கிளாஸ்ல வந்து பிடிச்சி எடுத்துட்டு போய் ரோட் அங்க விளையாட விடுவார்ல, அதனால எப்பண்டா பிடி பீரியட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அவருக்கு மட்டும் 2 சல்யூட் அடிப்போம். சரி, அப்ப தியாலஜி டீச்சர் ஒரு பிரியமானவராக இருப்பார். ஆனா அவர் அதிகமான அசைன்மெண்ட்டும் பரிச்சயம் கொடுத்தால் அவர் எதிரியாக மாறி விடுவார். சரி, ஓகே. மேலும் நாம் தேவனை ஒரு நாள் முகமுகமாய் காணும் பரலோக வாழ்வின் இறுதி வரை நம்மை தாங்கி பிடிக்கிறது. வேதாகமம் என்பது தேவனுடைய கதை. நல்லா பாருங்க, இவர் சொல்றாரு, வரலாறு என்பது அவருடைய கதை. ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்னா யாருடையது? இயேசுடையது. வரலாறு அப்படிதானே பிரியுது. பிசி, ஏடி, பிஃபோர் கிரைஸ்ட், அன்னோ டொமினி. வேதாகம் என்பது தேவனுடைய கதை. தேவனை பட்டுதான் அதுல ரொம்ப பெருசா பார்க்கணும். அது அவருடையது, அவருடைய புஸ்தகம். அவர் தான் அதுல மைய நாயகர். அவருடைய கதை, அவருடைய காரியங்கள் தான் பெருசு. மற்றவங்க நீங்க பெருசா பார்த்துட்டு ஓ தானியேல் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க இயேசுவை பார்க்காம தானியேலை பார்த்து பாராட்டி என்ன பிரயோஜனம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதை. அதே மாதிரி இன்றைக்கு இறையியல் உலகத்துல சிலர் வந்து நல்ல கிரேட் தியாலஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப இல்லை, அவங்க ஒரு 200, 200, 300, 400 வருஷம் எல்லாம் இருந்தவங்க. சீர்திருத்த காலத்துல இருந்தே இருக்காங்க. மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின், ஜான் வெஸ்லி அப்படின்னு நிறைய பேர், ஜான் நாக்ஸ், ஜான் ஹஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனா சில தியாலஜின் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஊரை பக்கம் சார்ந்துருவாங்க. எனக்கு கால்வின் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இவரை தான் பிடிக்கும். எனக்கு எல்லா டினாமினேஷன்ல ஒரு தியாலஜன் இருப்பார் கிரேட்டா. நீங்க பிரெஸ்பிரிட்டன் போனா ஜான் கால்வின், மெத்தடிஸ்ட் போனா ஜான் வெஸ்லி, சல்வேஷன் போனா வில்லியம் பூத். ஸோ இப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து அதை பாராட்டலாம், வேணான்னு சொல்லலை. பட் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அதை வச்சுட்டு ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேண்டாம். பைபிளை சார்ந்து இருப்பாங்க, ரொம்ப முக்கியம். நம்ம இறையியலை கற்க ஆண்டவருடைய அறிவும் அதிகமா இருக்கும். இறையியல் என்பது வேதாகம உபதேசங்கள் மற்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் காணப்படும் கடவுளை பற்றிய மனித சிந்தனைகளை பற்றிய ஆய்வாக பெரும்பாலும் கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த கடவுளை பற்றி எவ்வாறு சரியான ரீதியில் பேசப்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கான தேவையும் வாய்ப்பும் நிச்சயமாக உள்ளது.
ஏன் நம்ம இறையியல் படிக்கணும்னா தாறுமாறா கடவுளை பத்தி நம்புறாங்க, பேசுறாங்க. அதனால படிச்சுதான் ஆகணும். டிவி எல்லாம் கேட்க வேண்டாம், இஷ்டத்துக்கு பேசுறாங்க, ஒரே இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் நேற்றுக்கு பார்த்தா ஒரு கேத்தலிக் அருள்மணியா, அவர் ஒருத்தர் வந்து அவரு அந்த அப்பாக்ரிஃபான்னு சொல்லுவாங்கல்ல, அது அவரு இல்லைல்ல, நாங்க ஒன்றும் பைபிள்ல 7 புத்தகத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கல, புரொட்டஸ்டன்ட் தான் அதெல்லாம் வெளியே தள்ளுனாங்க அப்படின்னு அவரு பேசுறாரு. உடனே அதுக்கு ஒரு 10 பேர் பதில். உடனே அந்த அருள்மணி பேசினார் இல்லையா, அவரு அந்த கேத்தலிக் குரூப், அவருக்கு சார்பா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னுடைய மாணவர், என்ன எங்க கல்லூரியில படித்தவர் சாலமன், திருப்பூர் சாலமன், அவரும் அதை பத்தி பேசியிருக்காரு. திருப்பூர் சாலமன் விடுறதா இல்லை, இதுதான் என் தியாலஜி அப்படின்ட்டு அவரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ரைட்டா? ஸோ அதனால யார் சரியா பேசுறா, யார் தவிர பேசுறா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீங்க தியாலஜியை படிச்சிருங்க, அதான் நல்லது. ரைட்டா? ரொம்ப முக்கியம் அது. இறையியல் என்பது வெறுமனே இறையியல் அனைவருக்கும் உரியது, அனைத்து கிறிஸ்தவருக்கும் உரியது. இறையியல் என்பது ஏதோ தியாலஜி படிக்கிறதா, டிப்ளமா படிக்கிறவங்களுக்கு தான், பிடிஎச் படிக்கிறது கிடையாது. நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு பிலீவர்ஸுக்கும் தியாலஜி போய் சேர்ந்துருக்கணும். நீங்க படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இறையியல் என்பது வெறுமனே கடவுளை பற்றி சிந்தித்து அந்த வகையில் இறையியலாளர் தான். ஆனால் ஒழுங்கற்றதும் முறைப்படுத்தப்படாததுமான இறையியல் ஒரு சிக்கலாம். கடவுளை பற்றிய நமது எண்ணங்கள் வேதாகமத்தில் அவர் தம்மை பற்றி கூறியவற்றும் சரியா ஒத்துப்பவன். இந்த ஒரு தாட்டை கொஞ்சம் கவனிங்க. நீங்க நம்ம எல்லாருமே கடவுளை பற்றி சரியா தான் நினைச்சிட்டு இருக்கோமா? கடவுளை பற்றி மிக அறியாம இருப்பது எந்த அளவுக்கு மோசமானதோ, அதே மாதிரி அவரை பற்றி தவறா அறிஞ்சிருப்பது மோசமானது. புரியுதா? நீங்க ஆராதனைன்னா உடனே சர்ச்சுக்கு போய் அட்டி பாட்டை பாட்டி கீபோர்டை வாசிச்சு கிட்டாரை அடிச்சு ஆஹா ஓஹோன்னு ஆடி பாடி அப்படிங்கிறீங்களா? நம்ம மண்டையை தான் கர்த்தர் பார்ப்பார். நம்ம அவருடைய பற்றி கான்செப்ட் தான் அவருக்கு வேணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவரை பத்தி, அது அலைன்டா இருக்கணும். அதாவது இப்படி சொல்லட்டா, பைபிளோடைய சத்தியங்களோட கரெக்டா நேர்கோட்டுல உங்க சிந்தனை இருந்தா யூ ஆர் சேஃப். நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க அது ரெண்டாவது. உங்க பைபிளை பத்தி உங்களுடைய சிந்தை வேதாகமத்துக்கு எந்த விதத்துல முரண்படக்கூடாது. அது பரிசுத்த ஆவியானவரை பத்தி படிச்சாலும் முரண்படக்கூடாது. கிறிஸ்துவ பத்தி, பிதாவை பத்தி, பாவத்தை குறித்து, மனுஷனை குறித்து, ரட்சிப்பை குறித்து, சபையை குறித்து, வரும் காரணங்களை குறித்து, விசுவாச குறித்து, சாத்தான குறித்து, எதை குறித்து இருந்தாலும் வேத வசனத்தின்படியாக இருந்தால் அதையே கர்த்தர் ஆராதனையாக பார்ப்பார். நான் அதை சொல்றேன். ட்ரூ வர்ஷிப் இஸ் a knowledge of true knowledge of God. அது தெரியுமா உங்களுக்கு? The true knowledge of God in your mind is a true worship. நிறைய பேர் வர்ஷிப்னா அது பாட்டு பாடினாதான் வர்ஷிப்பு. தலைய கையை வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தவறான தியாலஜி நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ரசிப்பாரா? ரசிக்க மாட்டார். அதனால தியாலஜி வந்து நம்முடைய ஆராதனைக்கு கூட முக்கியமானது. அப்போ இறையியலாளர்கள் என்பவர்கள் கடவுள், புனித நூல்கள் மற்றும் சபை நம்பிக்கைகளை பற்றி ஆய்வு செய்யும் வல்லுநர்கள். சரி, அதை விடுங்க, நிறைய. ஓகே, அடுத்து வந்துடும் கிறிஸ்தவ இறையல்லாம் என்ன அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். கிறிஸ்தவ இறையல் என்பது இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள வரோம் இல்லையா? இப்போ ஹிந்து தியாலஜி இருக்குது, முஸ்லிம் தியாலஜி நிறைய இருக்குல்ல, நம்ம உள்ள வர்றோம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனை புரிந்து கொள்ள முயற்சி. ஒவ்வொரு இறையலாளரும் கடவுளையும் அவருடைய வழிகளையும் முழுமையாக விவரிக்க முடியாது, செய்ய முடியாது. ஏனெனில் கடவுள் நம்மை விட எல்லையற்றவராகவும் நித்தியமானவராக உயர்ந்தவராய் உள்ளார். இன்ஃபினைட் காட், எல்லையற்றவர். அவரை விவரிக்க வேண்டும் மேற்கொள்ள எந்த முயற்சியும் முழுமையடையாது. ரோமர் 11:33-36 சொல்லுது. பட் அதுக்காக விட்டுடலாமா? கடவுளை அறிஞ்சிக்கவே முடியாது, அதனால நான் அறிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இருப்பினும் நம்மால் முடிந்தவரை நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மேலும் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கூடியவற்றை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அறிந்து கொள்வதற்கான கலையும் அறிவியலும் இறையலாம். இறையல் எதுக்காக நமக்கு உதவுது? அதை அழகா கரெக்டா ஆர்டர் பண்ணி நம்ம கற்றுத்தருது. இறையியல் பிரிவினையை உண்டாக்கும் என்று சிலர் நம்புவதால் அதை தவிர்க்க முயல்கின்றனர். ஆனால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் இறையியல் ஒற்றுமையை உருவாக்கும். சரியான வேதாகம் அடிப்படையிலான இறையியல் ஒரு நல்ல காரியம். கடவுளின் வார்த்தையின் போதனை ஏற்கனவே வாசிட்டோம். ஆகவே இறையியல் என்பது கடவுள் தம்மை பற்றி வெளிப்படுத்தியவற்றை அறிந்து கொள்ளும் நோக்கில் அவருடைய வார்த்தை ஆழமாக ஆராய்வதை தவிர வேறொன்றும் அல்ல. ஒரு மனுஷன் பைபிள் எடுத்து கரெக்டா ஆராய்ச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான்னா அதுதான் உண்மையான இறையியல் அவனுக்குள்ள கொடுக்கும். நாம் அவ்வாறு செய்யும் போது அவர் அனைத்தையும் படைத்தவர் என்றும் அனைத்தையும் தாங்கி நடத்தக்கூடியவர்
மற்றும் அனைத்தையும் நியாயம் விசாரிப்பவர் ஜட்ஜ் என்று அறிந்து கொள்ளும். அவரே அல்பா ஒமேகா, அதாவது எல்லாவற்றுக்கும் தொடக்க முடியுமானவர். அவர் பார்வோனிடம் அனுப்புவது யார் என்று மோசே கேட்டபோது அப்படி கேட்கிறார், தன்னை பார்வோனிடம் அனுப்புற ஆண்டவர் நீங்க அனுப்புறீங்களே, நீங்க யார்? அவர் சொன்னார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். யாத்திரா 3:14. அந்த யாவேங்கிற பேர் அதுல தான் வருது. ஒரு ஆளுமையை குறிக்குது. மற்றவர்களுடைய பெயர்களை சூட்டியது போலவே கடவுளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இருக்கிறேன் என்ற பெயர், அயாம் அப்படின்னாலே அவருடைய பெயர். சுதந்திரமான, நோக்கமுள்ள மற்றும் தன்னிறைவு கொண்ட ஒரு ஆளுமையை குறிக்கிறது. அப்படின்னா அவர் எல்லாவற்றுக்கும் எப்படி இஸ் இண்டிபெண்டன்ட். அவர் யாரையும் சார்ந்து கிடையாது. இந்த உலகத்துல எதையும் சார்ந்து அவர் இல்லை. சுதந்திரமானவர், இஸ் ஃப்ரீ, ஃப்ரீடம். அவரு தன்னிறைவு கொண்டவர். அவர் எப்பவுமே முழுமையானதான் இருக்கிறார். நம்ம தான் முழுமை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் ஒரு தெளிவற்ற சக்தியோ அல்லது பிரபஞ்ச ஆற்றலோ அல்ல. சிலர் சொல்லுவாங்க அது ஒரு பிரபஞ்ச பவர், அவர் பவர் அங்க இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. இல்ல, இஸ் அ பர்சன், ஆளுமை கொண்டவர். அவர் சிந்திக்கும் திறனும் விருப்பம் கொண்ட சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சுய இருப்பு கொண்டவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அவரை யாரும் உருவாக்கல, அவர் தாமாகவே இருக்கிறார். அவரு எப்பொழுதுமே ஒரு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் சுய தீர்மானம் உடையவர், செல்ஃப் டிட்டர்மைனிங். யார்ட்டையும் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளுமை, அதாவது தனது வார்த்தை மற்றும் தனது குமாரனை இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய ஆளுமை தன்மை கொண்டவர் தான் கடவுள். இறையியலை கற்பது என்பது நம் அன்பு மற்றும் கீழ்ப்படுதலின் மூலம் கடவுளை மைமைப்படுத்துவதற்காக அவர் அறிந்து கொள்வதுதான். எஸ், நீங்க இறையியலை கற்றுக்கொள்ள வந்துட்டீங்களா? தட் மீன்ஸ் யூ லவ் காட். இதில் உள்ள படிநிலைகளை கவனிங்கள். அவரை நேசிப்பதற்கு முன்பு அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய விரும்பும் முன் அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவரை அறிந்து நேசித்து கீழ்ப்படியவர்களுக்கு அவருடைய அருளும் ஆறுதலும் நம்பிக்கை வாழ்க்கையிலே கிடைக்கிறது. தவறான இறையியல் கடவுளை பற்றிய மேலோட்டமான மற்றும் துல்லியமற்ற புரிதலும் நாம் ஏங்கும் ஆறுதலை நம்பிக்கை தருவதற்காக நம் வாழ்க்கையை மோசமா. இப்போ ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மன பிரச்சனை இருந்தா சரியான தியாலஜி இல்லைன்னு அர்த்தம். So when you know God right, you are going to stay strong at any bad condition. நான் தியாலஜி அறிய என்னுடைய மனநிலை, மனபலம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய மன பிரச்சனைகள், மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள், மனச்சோர்வுகள், இதெல்லாம் நான் மேற்கொள்ள என்னால முடியும். ஏன்னா தியாலஜி எனக்கு ஹெல்ப் பண்ணும். தியாலஜி அது ஒரு மருந்து தான். அடுத்து பார்ப்போம். வாழ்வில் கடவுளை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. கடவுளை பற்றி அறியாமல் இவ்வுலகில் வாழ முயல்வது நமக்கு நாம இழைத்துக் கொள்ளும் கொடுமை. அதாவது கடவுளை பற்றி சரியாக அறிந்து கொள்ளும், வேத பூர்வமாக அறிந்து கொள்ளாமல் வாழும். உலகம் வேதனையானது, அத்தனை வேதனை தரக்கூடியது. அதில் வாழும் வாழ்க்கை ஏமாற்றம், கசப்பு நிறைந்தது. இறையியலை நிராகரித்தால் எந்த ஒரு தெளிவான நோக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு உங்களை நீங்களே ஆளாக்கி. ஒரு இறையியல் சரியாக தெரியாதவன் சரியான பாதையில் இல்லை. நித்திய காலத்தை மகிழ்ச்சியுடன் யாருடன் கழிக்க போகிறோமோ அந்த இறைவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து பொருட்டு அனைத்து கிறிஸ்தவர்கள் இறையியலில், அதாவது கடவுளை பற்றிய தீவிரமான மற்றும் தனிப்பட்ட ஆய்வில் முழுமையாக ஈடுபட வேண்டும். நம்ம கடைசி எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போறோம். யாரை பார்க்க போறோம்? அவரை தான் பார்க்கணும். யாரோட வாழ போறோம்? நிச்சயமா அவரோட. இங்க கல்யாணத்துல ஒரு 40-50 வருஷம் வாழ போற மனைவியோட நாம வாழ்றதுக்கு அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோமே. நித்தியமாய் வாழக்கூடிய ஆண்டவரோடு நாம எவ்வளவு அவரை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்குன்னா, நான் ஒரு நாள் அவரை பார்க்க போறேன், நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போறேன், நான் அவரோடு வாழ போறேன், அவரை பற்றி இப்பவுமே அறிஞ்சுக்கிறேன், அங்க போய் நேரம் அறிஞ்சுக்கிறேன். அதுக்குனால இப்பவுமே ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியது. அவரது தன்மை, குணாதிசயங்கள், நேச்சர் அண்ட் அட்ரிபியூட்ஸ், அவரது எண்ணங்கள், திட்டம் மற்றும் சுத்தம், தாட்ஸ், பிளான் அண்ட் வில், அவரது செயல்கள், படைப்புகள், கிரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ரைட், ஓகே. நான் இப்போ 4வது பேஜ்ல இருக்கிறேன். ஒரு விஷயத்த மட்டும் அப்படி படிச்சுட்டு விட்டுறேன். அப்புறமா ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. வேத வசனங்களை எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? நம்ம கொஞ்சம் நாள் வாசிச்சோம் இல்லையா? மறுபடியும் வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிச்சு அதை மட்டும் ஒரு முறை பார்த்துட்டு முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வாசிங்க பார்ப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும்,
நீதியை படிப்பிக்குவதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. 4 விஷயங்கள் போட்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அதான் நீங்க டாக்டர் ரொம்ப முக்கியம். வேத வசனத்துல இந்த 4 காரியமும் போதுமான அளவுக்கு அந்த 4லயுமே எல்லாம் அடங்கிடும். 4 சேருக்கு 4 கால் போல, வண்டிக்கு 4 டயர் போல, இந்த 4 இதுமே கரெக்டா போதுமானது. ஆனா முதல்ல என்ன இருக்கு? உபதேசம். இதே மாதிரி இந்த உபதேசத்து முக்கியத்துவத்தை எங்க பார்க்கலாம்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 42ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டதிலும் ஜபத்திலும் உரிய கருத்து 4 வால்ஸ் அந்த சபைக்கு இருக்கு. 4 சுவர். அதுல முதல்ல என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அப்புறம் தான் பிரேயர். இன்னைக்கெல்லாம் எல்லாம் பிரேயரை முக்கியத்துவப்படுத்துறோம். நோ, உபதேசம் முக்கியம். அப்புறம் தான் பிரேயர், வர்ஷிப், அதர் திங்ஸ் இல்லையா? அந்யோன்ய, அப்புறம் லார்ட் சப்பரா இருக்கட்டும், அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யம்னா சகோதர அந்த விசுவாசிகளுக்குள்ள உறவு, அன்பு, ஐக்கியம் எல்லாம் முக்கியம் தான். எல்லாமே முக்கியம் தான். நம்பர் 1 எதுங்க? உபதேசம். மறந்துடாது. இங்க போட்டிருக்கு உபதேசத்துக்கு இல்லையா? அது நம்ம நிறைய இருக்குங்க. தேவனை பத்தி, பிதாவானவரை பத்தி, பரிசுத்தாவை பத்தி, கிறிஸ்துவ பத்தி, மனிதன், பாவ, ரட்சிப்பு, சபை, வருங்கால காரியங்களை பத்தி படிக்க போறோம். கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்து உணர்த்து. இங்க யோவான் 16:8 என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான். ஒருத்தனை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினா தான் அவன் பாவின்னு உணர்ந்துக்குவான். அவன் நியாயத்திற்பை குறித்து கண்டித்து உணர்த்தணும். ஏன்னா நீ ரட்சிக்கப்படலன்னு நரகத்துக்கு போயிடுவேன். நீதியை குறித்து எதுக்கு சொல்லணும்னா, உன் சுய நிதியால நீ பரலோகத்துக்கு போகாத, உனக்காக பாவத்தை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய நீதியை இலவசமா தர்ற இயேசு ஒருத்தர் இருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷத்தின் மைய சிந்தனை, மைய கருப்பொருளை இதுதான். சுவிசேஷம்னா இதுதான். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொல்றதுக்கு இணையாக ஒரு மனுஷன் பாவத்தை உணர்ந்து தன்னுக்கு வரக்கூடிய நியாயத்திற்பை உணர்ந்து தேவ நிதியை பெற்றுக்கொள்றதுதான் சுவிசேஷம். அது செய்யறது யாரு? பரிசுத்த ஆவியார். பாவத்தை குறித்து கடிந்து கொள்றார். அடுத்தது 3வது என்ன ரீசனுக்காக வசனம் இருக்கு? சீர்திருத்தம், கரெக்ஷன், ரிஃபர்மேஷன். அதாவது நல்ல காரியங்களை தவறா செஞ்சுட்டு இருக்கும். ஜெபம் நல்லதான், ஆனா தவறான ஜெபம். ஆராதனை நல்லதான், தவறான ஆராதனை. பாட்டு பாடுறது நல்லது, தவறா பாட்டு பாடுறது. மியூசிக் வாசிக்கிறது நல்லது, தவறா வாசிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது சர்ச்சில். உண்மையா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நமக்கு சீர்திருத்தல் தேவை. அதாவது அங்க எல்லாம் நடக்கிறவங்க நல்லா நடக்கிறவங்க தெரியல, இல்ல சரிப்படுது. அது பயனுள்ள முறையில் வேதத்தை வாசிக்கிறது எப்படி, தேவனுக்கு பிரியமாய் ஜெயிப்பது, கர்த்தருக்கு மகிமையா வாழ்வது எப்படி, வல்லமையா ஊழியம் செய்யறது எப்படி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எப்படி சுவிசேஷம் சொல்றது, ஆராதனை, சோத்திர கூட்டங்களை எப்படி கரெக்டா தேவனுக்கு பிரியமா நடத்துறது, சிறுவர் ஊழியம் எப்படி செய்யுது, வாலிபர் ஊழியம் எப்படி செய்யுது, பெண்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யறது, பாடல், இசை, பாடல் குழு ஆகியவற்றை சரியாக எப்படி அமைப்பது, பிரசங்கம் எப்படி ஆயத்தம் செய்வது, எப்படி வல்லமையாய் பிரசங்கிப்பது, காணிக்கை சேகரிக்கிறது, சர்ச் பட்ஜெட்டிங் திட்டமிடுறது, செலவு செய்தல், கணக்கு வைத்தல் போல எல்லாமே தியாலஜி நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் அது பாதிக்க இருக்கும். நல்ல ஒரு பக்கம் தியாலஜிக்கு அவ்வளவு பவர். வசனம் சொல்ல போனா தேவ வசனத்துக்கு கடைசியா நீதியை படிக்கிறது. அது என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தெரியாமலேயே பாவத்தை முடியாது. அதனால வேத வசனம் கரெக்டா காட்டித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அறிவுரைகள், ஆலோசனைகள், பாவம் செய்யாமல் எப்படி வாழ்வது, நீதியை எப்படி நடப்பிப்பது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது எப்படி, கர்த்தரை பின்பற்றி செல்வது எப்படி, சிலுவை சுமப்பது. ரைட், இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் பேஜ் நம்பர் 4ல. அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போறோம். இறையியல் நோக்கங்கள் என்ன, என்னென்ன இறையியலை எதுக்காக படிக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன இல்லையா? அப்புறம் இறையியலை கற்றுக்கொள்வதனால் வரும் நன்மைகள், இறையனுடைய வகைகள், பிரிவுகளை பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானா ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இருந்தா கேள்வி சார். இல்ல இவங்க யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம முடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு டைம் வேணும்.
நீங்க ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இங்க 1, 2 இப்ப நான் வாசிச்சேன் 2 தீமோத்தேயு 3, 16, 17 வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. தொடக்கத்திலேயே உங்களை ரொம்ப இது பண்ணக்கூடாதுல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மனப்பாட வசனம் தந்துடுறேன். இன்னைக்கு உள்ள கிளாஸ் 2 தான். அது போக இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது உள்ள சில கேள்விகளை நான் வந்து வெள்ளிக்கிழமை அடுத்த கிளாஸ்லாம் கேட்கும்போது ஆரம்பிச்சு கேள்வி கேட்டுட்டு கிளாஸ் ஆரம்பிக்கும். ரைட்? திஸ் இஸ் டைம் ஃபார் பாஸ்டர் அலெக்ஸ். ஓகே சார். ஓகே. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம். சரிங்களா? நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து குரூப்பில் போட்டுருவேன். நீங்கள் மறுபடியும் லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க நீங்கள் தயவுசெய்து வந்து அதில் கோத்ரூ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து 2வது அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் பொய்டிக்கல் புக்ஸுக்கான அந்த கொஷின் பேப்பர் வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு 2-3 நாள் ஆச்சு. அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த கம்மிங் ஃப்ரைடே வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து நான் ஏற்கனவே போட்ட அந்த இமெயில் ஐடிக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். செப்பரேட்டாக ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனலான வாட்ஸ்அப்புக்கோ என்னுடைய பர்சனலான இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். சரிங்களா? ஸோ அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும். அதில் தான் நான் செக் பண்ணுவேன். சரிங்களா? மற்றதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன். அதற்கான அனுப்புறதுக்கான அத்தாட்சி வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது சொல்லிடுவேன். சரிங்களா? தயவுசெய்து வந்து அதில் மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஒருவேளை வந்து எனக்கு இமெயில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து 3வது அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த இந்த வீக்கில் மேபி டுமாரோ இல்லைனா இந்த வாரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கான அந்த லிங்க்கை வந்து நான் செப்பரேட்டாக வந்து எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இந்த புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஏதாச்சும் டிஃபிகல்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஜோடோ மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ண முடியும். ஸோ ஆகையினால அதில் வந்து ஃபஸ்ட் டைம் பே பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? அதனால நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் கொஷின் இருக்கா? ஆமாம், ஏதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கொஸ்டின்னா சொல்லலாம். இல்லை இன்னைக்குள்ள கிளாஸு எப்படி இருந்துச்சு, நான் வேகமாக பேசுகிறேன்னா, என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா, இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, எதை சொன்னாலும் நான் அதை செய்வேன். ஏன்னா நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு புரியணும். எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி இன்னைக்குள்ள கிளாஸு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் சொல்லலாம். ஒரு 2-3 பேர் அதை பற்றி பேசினா நல்லா இருக்கும். ஓகே. சொல்றீங்களா? சார் நீங்க கொடுத்த நீங்க ஏற்கனவே நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சொன்னதால எங்க கையிலயும் இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுல எங்களுக்கு எதுவுமே நீங்க ஒரு பக்கம் அதை சொன்னாலும் நாங்களும் இங்க பாத்துக்கிறோம் இல்லைங்களா? அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு சார். நல்லா புரிதலோட இருந்தது. அதுலயும் விசேஷமா லைன் பை லைனா நீங்க வாசிச்சே வரோம், நானும் வாசிச்சே வரோம். ஆன்லைன் பண்ணிட்டு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஓகே, குட். எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். வாட்சில் கொடுத்தா அது உங்களுக்கு தொடக்கத்துல நல்லா இருக்கும். ஓகே, வேற எக்ஸ்ட்ரா காரியங்கள் எல்லாம் நிறைய சொன்னீங்க. அதுல எழுதி இருக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ரா ஜெனரலா இருக்கிற சூழ்நிலைகளை நிறைய சொன்னீங்க. உதாரணமா அது பிரயோஜனமா இருக்குதா? நீங்க வந்து எனக்கு ஏதாவது நீங்க எதனாலும் தைரியமா பேசுங்க, பாஸ்டர்ட்ட பேசுங்க. எனக்கு நான் மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை செய்வேன். ரைட்டா? லாங்குவேஜா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கா, நோட்ஸ்ல டிஃபிகல்ட்டி இருக்கா, அதே நீங்க எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பீடா இருந்த மாதிரி இருந்தது. தொடக்கத்துல கொஞ்சம் செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். அடுத்த வாரத்துல அடுத்த கிளாஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமான விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உண்மைதான். முக்கியமான விஷயத்த விட்டு கொடுக்க கூடாது. ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். சில விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்ன இல்லையா? அக்ரி டு டிஸ்அக்ரி. ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ. அவ்வளோதான். இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு அதுக்காக எதையும் கேட்காம இருக்க கூடாது. சொல்லுங்க பிரதர் ஆனந்தராஜ் ஐயா. அதுக்காக எதையும் கேட்காம இருக்க கூடாது. அதான் நான் சொல்றேன். எஸ். சில டைம்ல நம்மகிட்ட வந்து என்கிட்டலாம் ஆர்குமெண்ட் பண்ணி நல்ல லைனுக்கு வந்தவங்களும் இருக்காங்க.
சரி ஆர்கியூ பண்றான்ட்டு அவனை விட்டுறக்கூடாது. கர்த்தர் ஒருத்தனை நம்மகிட்ட கொண்டு வருவோம். அவனே நம்ம வந்து நம்ம மூலமா தான் அவன் சந்திக்கப்படணும், நம்ம மூலமா தான் ஏதாவது தெரியப்படணுன்றதா கர்த்தர் அனுப்பி விடுவார். அவன் நம்ம பெர்ஃபெக்டா நம்ம தலையாட்டியா கேட்டுட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. சிலவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இதை. அதனாலதான் என் ஃப்ரெண்டை 12 வருஷமா நான் ஃபாலோ விட்டு கொடுக்காம என்னைக்கா ஒரு நாள் கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து அதே நேரத்துல தேவ அருளால ஜெபத்தோட அவங்கள்ட்ட பேசும். நன்றி. அருமை அருமை. ஓகே, நன்றி. இப்போ கரெக்டா டைம் ஆயிடுச்சு, அதனால டைமுக்கு முடிக்கணும். சரி, நீங்க உங்க பாஸ்டர் ஐயா யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணா பண்ணலாம். somebody can pray and close. ஐயா நீங்க ஜெபம் பண்றீங்களா? அருள் ஜெபதாஸ், பிஓசி சென்னை. ஓகே, ஜெபம். ஓகே, சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஓகே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதாகமத்தை குறித்ததான அடிப்படை காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நேர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே சகல காரியங்களிலும் நேர்த்தியாக போதித்த ஆண்டவரே பாஸ்டருக்காக, இந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இது இன்றைக்கு ஆரம்பமா இருந்தாலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் பிரயோஜனமாக இருந்தது. இன்னும் வரக்கூடிய நாட்களில அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அதை நாங்கள் அபியாசப்படுத்தவும் நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த கிளாஸுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் எல்லா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். Thank you, sir. எல்லாருக்கும் நன்றி. Thank you, sir. 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 வெள்ளிக்கிழமை கர்த்தர் ஜெபத்தோடு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. நன்றி.